दीभक्त्यादि गुणार्णवम् श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणं गुणार्णवम् वन्दे रघुनाथपरमणि लक्ष्मीनाथसमारम्भं नाटयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे वन्दे गुरुपरम्पराम् गुरुपरम्पराम् निवनिच्छपच्युतपदां मुदैक्मरुक्मैकामोदकस्ततित्राणि दृढाय मेने अस्मत्कुलोद्भगवतोऽस्य तदैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन महन्वयानाम् आद्यसन कुलपतेर्वकुलाभिराम श्रीमद्वतङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहान् भक्ताङ्ग्रि रेणु भगवाल यतीन्द्र मिश्रान् श्रीमत् पट्टाङ्गुसुमदीन् प्रणतोऽस्मि नित्यम् हेम रङ्गादिलीले विनद विविध भूत विरात रक्षैक्य दीक्षे श्रुति स्मृति विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषी भक्तिरूपा पाराशर्य वसक्सुतां उपनिषत् व्याप्ति मुक्त्योत्पदां संसाराग्नि विदीपन व्यक्त प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां भगमुदस् व्याघात सुदूरस्थितां आनीतां सुनीलाक्षरैः सुमनसो भौमा बिपन्त्यन्त्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुति स्मृति सूत्राणाम् अन्तःज्वरम् असीसमत् நமஸ்காரம் சுவாமி. வெற்றி இன்னைக்கு இதை அனுப்பிச்சிருக்கேன் கரெக்ட் பண்ணி. வாங்கிக்கிறேன் சுவாமி. போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா? கொரியல் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே சுவாமி, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன். சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஆயுஷ்மான் நண்பர்களுக்கு வணக்கம். சுவாமி, இன்னைக்கு நம்ம பாக்குறது 4வது அத்தியாயம் பலாத்தியாயத்துல 2வது பாதம் பாக்குறோம், உத்கிராந்தி பாதம். அது இன்னைக்கு அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ ஏற்கனவே பார்த்தது முதல் பாதம் ஆவருத்தி பாதம், உபாசனை முறைகள்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். அப்போ இந்த பர்டிகுலர் பாதத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உபாசனை நிறைவாக ஆன்மா, இந்த ஜீவான்மா அந்த உடலை விட்டு எப்படி நீங்குது, அது முக்தாத்மாவுக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கா, வேறுபடுதா, இல்லை என்ன ஒற்றுமை வேற்றுமை என்ன, அப்புறம் உடல் நீங்கல் படிப்படியா எப்படி நடைபெறுகிறது, ஜீவாத்மா என்னென்ன ஸ்டேஜ் எப்படி எப்படிலாம் போகுது, அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் இதுக்கு பரமாத்மா எப்படிலாம் அவனுடைய கருணையினால நமக்கு வழிகாட்டுறான், ஜீவாத்மாவுக்கு வழிகாட்டுறான். அப்புறம் சொல்ற மாதிரி இரவலியோ தட்சிணாயத்திலையோ இப்பெல்லாம் ஜீவாத்மா அந்த உடலை நீங்குச்சுன்னா அதுக்கு மோட்சம் உண்டா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இதுல எடுத்து எம்பெருமானார் கிளாரிஃபை பண்றாரு. இப்போ மோட்சம்னா என்ன நம்ம ஏற்கனவே நல்லா டீட்டெயில்டா பார்த்துட்டோம். அதாவது ஜீவாத்மா தன்னுடைய வினைகள் எல்லாம் நீக்கிட்டு இறைவனுடைய அருளால பரமாத்மாவோட சேர்ந்து அவனுடைய நித்திய ஆனந்தங்களை அனுபவிக்கிறதுக்கு, அவனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கு நம்ம மோட்சம்னு சொல்றோம். அதுக்கு ஜீவாத்மா என்ன ட்ரை பண்ணணும், என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னா உபாசனம் பண்ணணும் அப்படின்றத போன அத்தியாயங்கள்ல பார்த்தோம். இந்த உபாசனைன்றது எண்ணெய் ஒழுக்கு மாதிரி இடையறாத தடையறாத ஒரு சிந்தனை, மெடிடேஷன், அந்த இறை தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிறது. அப்போ நம்ம அது மாதிரி கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுல இறைவன் மகிழ்ந்து நமக்கு மனக்கண்ணுல காட்சி தரான். இந்த காட்சி நம்ம மானச சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மானச சாட்சாத்காரம் ஆன உடனே அவனுடைய சஞ்சித கர்மா முழுசும் நீங்கிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அவன் உடல் முழுமையாக நீங்கிற வரைக்கும் உபாசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து உபாசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஆகாமிய கர்மாவும் அவனுக்கு ஒட்டுறது கிடையாது. இடையில இருக்கிறது இந்த பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மா அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்தான். அதாவது பலன் கொடுக்க தொடங்கிய வினை இது. இதை முழுமையா நீங்கிற வரைக்கும் அவன் இந்த உலகத்துல இருந்துதான் ஆகணும். இப்போ இந்த பிராரப்த கர்மாவும் அவனுக்கு நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அவன் அந்த உடலை நீங்குறான். இப்ப அந்த உடலை நீங்கும் போது இறைவனுடைய அருளால முக்தி அடையுது, மேல போயிட்டு முக்தி அடையுது. இந்த முக்தி அடையிறது போது என்னென்ன நடக்குது அப்படின்றத அந்த இந்த பர்டிகுலர் பாதத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ அதுல முதல்ல வர்றது வாகதிகரணம். வாகதிகரணம் பேச்சு மனத்தை அடைதல் களம். இப்போ வாக்கு மனசை போய் அடைஞ்சிடுது, மனத்துல போய் சேர்ந்துடுது அப்படின்றது இதுல சொல்லப்படுது. கேள்வி என்னன்னா, வாக்கு அப்படின்றது செயல்பொறியா, அதாவது இந்த வாயு தானா மனமா அப்படின்றது, அல்லது நுண்பொறியா, வாக்குன்ற நுண்பொறியா அப்படின்றது இந்த கேள்வி வருது. இவங்க என்ன சொல்றாங்க, மாற்று கருத்தோட என்ன சொல்றாங்க, காரணம் காரியத்துல ஒடுங்கும்
அப்படி பார்க்கும்போது இந்த வாக்கு அப்படின்றது ஒரு செயல்தான். இது இந்த வாக்குன்ற செயல் தான் போய் ஒடுங்கிறது அப்படின்றாங்க. அதுக்கு எம்பெருமானார் இல்ல இல்ல வாக்குன்றது தன்மாத்திரையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிளாரிஃபை பண்றாரு. ஏன்னா இதுதான் அதாவது வாய் சப்போஸ் வாய் இருக்கு, என்னால பேச முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன? தன்மாத்திரை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நுண்பொறி இல்லை, அது பேசக்கூடிய நுண்பொறி இல்லை, அதனால என்னால பேச முடியல, ஊமையா இருக்கிறேன். அப்போ மனம் செயல்படுது, நுண்பொறி இல்லைனாலும் செயல்பொறி இல்லைனாலும் மனம் செயல்படுது. அப்போ அதுக்கு காரணம் அல்ல அப்படின்றத எம்பெருமானார் சொல்லி இங்க குறிப்பிடப்படுறது வாக்கு அப்படின்ற கூடிய நுண்பொறிவு தான் அப்படின்னு கிளாரிஃபை பண்றாரு. அது மட்டும் அல்லாம இங்க வாக்குன்னா வாக்கு மட்டுமே சொல்லப்படல, அது போல மற்ற புலன்களும், ஐம்புலன்கள் சொல்றோம் இல்லையா, மற்ற புலன்களுடைய நுண்பொறிகளும் இது மாதிரிதான் மனத்தை போய் அடையுது அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் சொல்றாரு. அடுத்து முக்கியமா என்னன்னா இவர் என்ன சொல்றாரு? சம்யத்தியமனக அப்படின்றாரு. சம்யத்தியமனக இதுல சேர்ந்து விடுது அப்படின்றாரு. சேர்ந்து விடுது அப்படின்னா பிரிக்க இயலாத நிலையா அல்லது இது அதுவாவே ஆயிடுதா அப்படின்ற டிஸ்கஷன் இப்ப நம்ம வைஷ்ணவத்திலையும் அத்வைதத்திலையும் தொடர்ந்து பார்க்கிறோம். நம்ம விசிஷ்டாத்வைதத்துல இது தெளிவா சொல்றோம், பிரிக்க இயலாத நிலை தான் இது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்றோம். இங்கேயும் எம்பெருமானார் அதுதான் சொல்றாரு, இது பிரிக்க இயலாத நிலை அப்படின்றாரு. அப்ப உடல்ல இருந்து இந்த ஜீவாத்மா நீங்கிறதோட முதல் ஸ்டெப்பே பொறிகள், செயல்பொறிகள் எல்லாம் ஒடுங்கி மனம்ன்ற இந்த ஐம்புலன்கள், அந்த புலன்களுடைய பொறிகள் எல்லாம் ஒடுங்கி அதோட நுண்பொறிகள் போய் மனத்தை அடைஞ்சிருது அப்படின்ற நிலைதான். இதைத்தான் நம்ம இவரும் சொல்லியிருப்பாரு, பெரியாழ்வாருடைய பாசனங்கள்ல பார்க்கலாம், நல்லா அழகா சொல்லியிருப்பாரு. சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல் என்று சுற்றம் இருந்து ஆர்வினவினாலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். வாய் திறக்க முடியாது, பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே அதுதான். பக்கத்துல எல்லாம் சொந்தக்காரெல்லாம் நின்றுட்டு எங்கேயாவது பொருளை வச்சிருக்கியா சொல்லு, பேங்க் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா சொல்ல முடியாத நிலை, அந்த ஜீவாத்மாவில வாயை திறந்து பேச முடியாத நிலை. அந்த இடத்த இந்த இடத்துல நம்ம அதை பொருத்தி பார்க்க முடியுது. அப்ப பேச்சுன்றது போய் மனத்தை முதல்ல அடைஞ்சிடுது. அடுத்த அதிகரணம் மனோ அதிகரணம். இந்த மனம் அடைதல் களம் அப்படின்றது. சரி, பொறிகள் எல்லாம் போய் மனத்தை அடைஞ்சிருச்சு, மனம் என்ன ஆகுது? மனம் எங்க போய் சேருது அப்படின்னு கேட்டா மனம் பிராணனை சேர்கிறது அப்படின்றாங்க. மனம் பிராணனை போய் சேர்றதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வருது. இந்த அப்ஜெக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, சாந்தோக்கியத்துல ஒரு இடம் வருது, மனம் மூச்சு காற்றுடன் சேர்கிறது, மனம் உணவினால் ஆனது, நீர் உணவை உண்டாக்கியது, மனத்துக்கு உணவும் உணவிற்கு நீர் நிலம் போன்றவையும் காரணம் எனில் காரியம் காரணத்தில் ஒடுங்கும் என்பதால் எப்படி பிராணன்ல ஒடுங்க முடியும் அப்படின்றது இவங்களுடைய கேள்வி. இங்க பிராணன் எங்கேருந்து வந்தது அப்படின்றது இவங்களுடைய கேள்வி, மாற்று கருத்துடைய கேள்வி. எம்பெருமானார் என்ன சொல்றாருன்னா, மனத்துக்கோட காரணம் அகங்காரம். அகங்காரம் தான் மனத்துக்கான காரணம். இந்த அகங்காரம்னாலே இப்ப நான் அப்படின்னு நான் சொல்லும் போதே அது அகங்காரம். ஏன்னா இது உடலோட சம்மந்தப்பட்டதா இருக்கு. மனம் உடலோட தொடர்பு படுறதுனால உருவாகிறது தான் அகங்காரம். அப்போ இந்த உடலுக்கு என்ன தேவை? உடல் எதனால நிலை பெற்று இருக்குது அப்படின்னு பார்த்தா அது நீரு, உணவு. அதான் சாந்தோக்கியம் சொல்றது, உணவு நீருனால அந்த உடல் நிலை பெற்றிருக்கு. இந்த உணவையும் நீரையும் உடலோட நிலைப்படுத்தி வைக்கிறது பிராணன் இல்லைன்னு நம்ம செத்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். பிராணன்ல மொத்தமா முடிஞ்சு போச்சு. அப்ப இது நிலைநிறுத்தி வைக்கிறது பிராணன். அப்போ மனம் போய் பிராணன்ல அடங்கிறது அப்படின்றது சரிதான் அப்படின்னு எம்பெருமானார் இங்க அவர் சொல்றாரு. அடுத்து எல்லா பொறிகளையும் எனர்ஜைஸ் பண்றது எதுன்னு பிராணன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்படி பார்க்கும் போதும் அப்ப இந்த பொறிகளுக்கான காரணகாரியம் பார்த்தீங்கன்னா இங்க போய் பிராணன்ல போய் அது அடங்குறதுன்றது சரியாத்தான் இருக்கு அப்படின்றது எம்பெருமானாருடைய ஒரு முக்கியமான கண்டென்ஷனா இருக்குது இந்த இடத்துல. அடுத்த அதிகரணம் அத்தியக்ஷாதிகரணம். இது முன்னோருடன் கூடும் களம். ஜீவாத்மா போய் முன்னோரோட எப்படி கூடுறது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப இந்த பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா. இதுதான் இவர் பெரியாழ்வாரு சொல்றாரு, மேல் எடுந்தது ஒரு வாயு கிளர்ந்து மேல் மிடற்றினை உள்ளழ வாங்கி காலும் கையும் விதிர்த்து ஏறி கண்ணு உறக்கமது ஆவதன் முன்னம்னு சொல்றாரு. அந்த கடைசி காத்து, அந்த மூச்சு காத்து, அந்த பிராணன் போயிடுச்சுன்னா அதுவும் போயிடுச்சு. இப்போ இந்த அத்தியக்ஷாதிகரணத்துல என்ன சொல்றாங்கன்னா, மூச்சு காற்று தன் முந்தைய நிலையான ஜீவாத்மாவுடன் சேர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த பிரஷ்ன உபநிடத்துல வர்றது பரத்வாஜர் சுகேசன் கதை. பரத்வாஜருடைய மகன் அவன் தான் சீடன் தான் சுகேசன். அவர்கிட்ட கேட்கிறாரு, பரத்வாஜர்கிட்ட கேட்கிறாரு அந்த சீடன்,
உடலுள் உறையும் புருஷன் உள்ளான், அந்த புருஷன் ஜீவாத்மா, அவன் கிளம்பி விட்டால் யார் நிலை நிற்பார் அப்படின்ற கேள்வி அவன் கேட்கிறான். அவர் பதில் சொல்றாரு, புருஷனை நிலைநிற்க செய்வது மூச்சு காற்று, அவன் கிளம்பி விட்டால் யாவையும் கிளம்பிவிடும், அது பஞ்சபூதங்களுடன் சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அப்ப புருஷனை நிலைநிறுத்துறது பிராணன், அந்த பிராணன் போயிடுச்சுன்னா போயிடுது, ஜீவாத்மாவே போயிடுது. அப்ப ஜீவாத்மாக்குள்ள அது ஒடுங்கிறது. இப்ப சாந்தோக்கியத்துல இன்னொரு இடம் சொல்றாங்க, பிராணன் அல்லது மூச்சு காற்று ஒலியுடன் கூடுகிறது அப்படின்னு. இப்ப இவங்க உடனே மாற்று கருத்துல என்ன கேட்கறாங்கன்னா, இங்க ஒலின்றது டிவில இருந்து வரக்கூடிய ஒலியா இல்ல வேற ஒலியா அப்படின்றது. அதுக்கு எம்பெருமானா சொல்றாரு, ஒலின்றது தேஜசி, அதாவது ஆத்மாவை குறிக்கக்கூடியதா ஒலின்ற சொல். அப்ப இந்த ஒலின்றது ஆத்மாவை குறிக்கக்கூடியது. அப்ப ஆத்மாவில போய் தான் அந்த இது அடங்கிறது, பிராணன் ஒடுங்கிறது ஆத்மால. அடுத்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் பார்த்தது நுண்பொறிகள், அதற்கு அடுத்து நுண்பொறி மனத்துல அடைஞ்சது, மனம் பிராணன்ல அடைஞ்சது, பிராணன் இப்போ ஆத்மால அடங்கிடுது. இது மூன்றாவது நிலையா பார்க்கிறோம். அடுத்த நிலையில என்ன கேட்கறாங்கன்னா, பூதாதி கரணம், பூதங்கள் யாவற்றுடன் கூடும் கரம். இப்போ உடம்பு பஞ்சபூதங்களால ஆயிருக்கு. இப்போ இது ஒலியில சேருது அப்படின்னா பியூர், இந்த நம்ம பியூர் லைட்னு சொல்றோம், இந்த ஒலியா அல்லது வேற எதையாவது இது குறிக்குதா, பஞ்சபூதங்களையும் சேர்த்து குறிக்குதா அப்படின்னு சொல்லி இங்க ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. இப்ப இதுக்கு ஸ்வேதகேது உத்தாலகாரணி, நம்மளுடைய அந்த பழைய டிஸ்கஷன் திரும்ப அதுல அவரு தன்னுடைய பையனுக்கு சொல்றாரு, உத்தாலகாரணி சொல்றாரு, குழந்தாய், இந்த ஆன்மா உடல் நீக்கி பிரயாணப்படுகையில் வாக்கு மனத்துடனும் மனம் பிராணனுடனும் பிராணன் ஒலியுடனும் ஒலி பரதேவதையுடனும் சேர்கிறது. அப்போ ஒலி போய் பரதேவதையுடன் சேருது அப்படின்னு சொல்றதுனால ஏற்கனவே உள்ள அந்த ஜீவாத்மா தான் இந்த ஒலி, அது போய் பரதேவதையுடன் சேருது. இதைதான் நம்ம முக்தின்னு சொல்றோம். அப்ப இங்க பரதேவதைன்றது என்னன்னா, எது எல்லாத்துக்கும் மேல இருக்கோ அதுதான் பரதேவதை, பரமாத்மா. இப்ப இந்த ஒலி போய் பரமாத்மாவோட சேருது அப்படின்றது அவருடைய சொன்ன எடுத்து இங்க அழகா எடுத்து காட்டுறாங்க. இப்போ அடுத்து அவர் சொல்றாரு, ஆத்மா பிரம்மத்துக்கு ஒத்தவன் அல்லவா, அறிவு நிரம்பியவன், மனத்தால் நிரம்பியவன், பிராணனில் நிரம்பியவன், கண்ணில் நிறைந்தவன், செவியில் நிறைந்தவன், பூமியில் நிறைந்தவன், நீரில் நிறைந்தவன், காற்றில் நிறைந்தவன், ஒலியில் நிறைந்தவன். அப்போ பஞ்சபூதங்களுடைய தொடர்பா இந்த இடத்துல அவர் சொல்றார். இந்த ஆத்மா அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த எல்லாத்தோடையும் தொடர்புல இருக்குது. இப்ப ஐம்பூதங்களையும் அடைகிறான் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். அப்ப ஒலி மற்ற எல்லா பூதங்களுக்கும் உபலட்சணமா இங்க சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சுவாமி ஒரு எக்ஸாம்பிள் அழகா சொல்லியிருப்பாரு, சிமெண்ட் பூசிட்டோம் அப்படின்னு சொன்னா சிமெண்ட்ல மணல் இருக்கு, ஜெல்லி இருக்கு, அப்புறம் தண்ணி இருக்கு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அது. அப்போ ஒலின்றது அந்த ஒரு பூதமா மட்டும் பார்க்காம எல்லா அந்த பஞ்சபூதங்களுக்கும் சேர்த்து அதை பார்க்கணும். அப்போ அதுதான் இவங்க பூதங்களோட சேருது, பூதங்கள் யாவற்றுடன் கூடும் களம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் முக்தாத்மாவுக்கும் ஜீவாத்மா நார்மல், அதாவது மற்றவருக்கும் இந்த உடல் நீங்கிறதுன்றது ஒரே மாதிரி இருக்குது. இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது. இதை நாம பார்க்கக்கூடிய களம் ஆசு துபக்ரமாதி கரணம், அதாவது உடல் நீங்கள் ஒருபடித்தானது களம். இந்த களத்துல உடல் நீங்கள் அதாவது அந்த ஜீவாத்மா இந்த உடலை விட்டு வெளிக்கிளம்புறது உபாசகனுக்கும் உபாசனம் செய்யாத மற்றவர்களுக்கும் ஒருபடித்தானதா, ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற இருக்கா அப்படின்ட்டு இது நம்ம பார்த்தோம். அத்வைதிகள் அவங்க என்ன சொல்றாங்க, அவன் ஜீவன் முக்தன் சொல்றாங்க, அவன் பரமாத்மா கண்ணால கண்டவங்க, அதனால அவங்க எஞ்சிருக்கக்கூடிய வினைகளை கழிக்கிறதுக்காக மட்டும் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் முக்தி கன்ஃபார்ம்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. விசிஷ்டாத்வைத்துல நாம என்ன சொல்றோம், உடல் நீங்கிய பின் தான் முக்தி. இது நமக்கு எம்பெருமானார் தேவபெருமாளை கேட்டு நமக்கு கிளியரா சொல்றாரு, தேகவசானே முக்தி அப்படின்றது மோட்சம்ன்றது சொல்லிடுறாரு. அது ஒரு முக்கியமான விஷயமா இங்க இருக்குது. சரி, இப்ப மற்றவர்களுக்கு இந்த உடல் நீக்கல் எப்படி நடக்குது, உபாசனம் பண்ணாத மற்றவர்களுக்கு இந்த உடல் நீக்கம் எப்படி நடக்குது அப்படின்னா, அவனுடைய ஆத்மா புறப்படுகிறான், அதனுடன் மூச்சு காற்றும் பொறிகளும் செல்கின்றன. இப்ப அந்த ஆத்மா எப்படி இருக்கு, அவனுக்கு நாலேஜ் இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, அது அவனோட இதுவரைக்கும் அவன் செஞ்சிட்டு இருக்கிறான் இல்லையா வினை, அந்த வினை தொடர்பு அதோட ரெக்கார்ட்ஸ் அதுல இருக்கு. அந்த அந்த முந்தைய வினை நினைவு தான் அதோடய அவன் வெளியில போறான். எப்படி போறான் அப்படின்னா, இதயத்தை சுற்றி 101 நாடிகள் இருக்கு. இந்த 100 நாடி பிளஸ் 1ன்றது ஸ்பெஷல் நாடி. அந்த 100 நாடிகள் மற்ற சாதாரண நாடிகள். அந்த சாதாரண நாடிகள் ஒன்று வழியா இந்த ஜீவாத்மா வெளிக்கிளம்புது. அது வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னா
அவனுக்கு வந்து வினை தொடர்பு, அவன் அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவன் எடுத்துட்டு போறான் அவனுடைய. ஏன்னா அவனுடைய நுண்பூதம், நுண் உடல் அவனுக்கு இருக்கு. அந்த நுண்ணுடலோட தான் அவன் வெளியில போறான். வெளியில போறப்ப பஞ்சாக்னி வித்தையினால திரும்ப திரும்ப பிறக்கிறான்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது, பஞ்சாக்னி வித்தை ஏற்கனவே படிச்சதுதான். ஸோ அப்போ இந்த நுண்ணிய உடலோட வெளிக்கிளம்பக்கூடிய அந்த ஜீவாத்மா தன்னுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போறான். நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய சஞ்சித கர்மாவோட மூட்டை எவ்வளவு பெருசு, இது தவிர இந்த பிறவியில நான் சேர்த்தது பிராரப்த கர்மாவில சேர்த்தது, ஆகாமியத்துல சேர்த்தது எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போறான். அதனால அவன் திரும்ப பிறப்பி பிறக்குது. இது வரைக்கும் முக்தன் அல்லாதவனுக்கு நடக்கக்கூடியது. இப்போ ஜீவன் அந்த முக்தன் சொல்றான் இல்லையா, முக்தாத்மா, அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முக்தாத்மா மட்டும் 101வது நாடி, சுஷும்னா நாடி அல்லது மூர்தன்ய நாடின்னு சொல்றோம், இந்த நாடி வழியா அவனுடைய ஆன்மா வெளிக்கிளம்புது. இது இங்க மட்டும்தான் வித்தியாசப்படுது. அது வரைக்கும் இந்த உபாசகனுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் நீங்கிறது, ஆன்மா வந்து உடல் நீங்கிறதுன்றது வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கு. இந்த இடத்துல மட்டும் வெளி நீங்கும் போது வித்தியாசப்படுது. அது அந்த 101வது நாடியான சுஷும்னா நாடி வழியாக வெளியேறுகிறது. இதுதான் இந்த அத்தியாயத்தோட முக்கியமான ஒரு பகுதி. இப்போ இந்த சுஷும்னா நாடி வழியா வெளியேறவனுக்கு வந்து எந்த வினை தொடர்பும் கிடையாது அவனுக்கு. அவன் வந்து அவனுடைய உடல் எப்படி இருக்கு, நுண்பூதங்கள் எப்படி இருக்குன்றதெல்லாம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்த அதிகரணம் 140வது அதிகரணம், பரசம்பத்தி அதிகரணம். நுண்பூதங்கள் பரமாத்மாவை அடையும் களம். இப்ப என்ன சொல்றாங்க, முக்தாத்மா பரமாத்மாவை அடையிறான்னு சொல்றாங்க இதுல. அதாவது உடல் நீங்கி கிளம்பல் உபாசனுக்கும் ஏனையோருக்கும் ஒருபடித்தானதே. முக்தன் அல்லாதவன் வினைகள் மீதம் உள்ளதால் அவனுடைய நுண்ணுடல் அவனுடனே சேருது. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த முக்கியமான வித்தியாசம். அவன் நுண்ணுடலோடய போறான், ஏன்னா அவனுடைய அந்த ரெக்கார்ட்ஸ் அவன் கூடயே போயிட்டு இருக்கு. அவன் திரும்ப பிறக்கணும், அதுக்கு அந்த நுண்ணுடல் தேவையானதா இருக்கு. ஆனா இங்க முக்தனுக்கு அந்த நுண்ணுடல் தேவையில்லை, ஏன்னா அவனுடைய வினை கழிவுகள் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா, முக்தனுக்கு வினைகள் நுண்பூதங்களால் அவனுடைய உடல் என்னவாகுது, அவனுடைய நுண்பூதம் என்னவாகுது, முக்தனுடைய நுண்பூதம் அப்ப என்னவாகுது அப்படின்ற கேள்வி. இதுக்கு இங்க எம்பெருமானார் என்ன சொல்றாருன்னா, அந்த நுண்ணுடல் பரமாத்மாவோட சேர்ந்துடுது, நுண்பூதமும் பரமாத்மாவோட சேர்ந்துடுது. அதாவது அவனுக்கு மீண்டும் பிறக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால அந்த நுண்பூதங்களுக்கான தேவையும் இல்லை, அவசியம் இல்லை அவனுக்கு. அது அவன் வந்து இங்கேயே விட்டுறான், பரமாத்மாவோட சேர்ந்துடுறான். அது எந்த பரமாத்மா, அவனுடைய தகராகாசத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை போய் அதை அடைஞ்சிடுது. அதனால் நுண்பூதங்கள் பரமாத்மாவை அடைகிறது. அது மட்டும் அல்லாம உபாசகனின் ஆத்மாவுடன் கூடிய நுண்பூதங்கள் மீச்சிறு வழியாம் பரமாத்மாவை அடைகின்றன. இந்த அடைகின்றன அப்படின்றது, சேருகின்றது அப்படின்றது வந்து அடுத்த டிஸ்கஷன் வருது. சேருதுன்னா எப்படி சேருது, பரமாத்மாவே ஆயிடுதா இல்ல பரமாத்மாவோட ஒரு பகுதியா இருக்கா இது அப்படின்றது அடுத்த அதிகரணத்துல வருது. 141வது அதிகரணம், அவிபாகாதிகரணம், பிரிக்கவியலா களம். இப்ப நுண்பூதங்களுடன் கூடிய ஆத்மா பரமாத்மாவை சேர்ந்து விடுகிறது. இப்ப இந்த ஆத்மா பரமாத்மாவே ஆயிடுதா அல்லது அது கூட ஒட்டிக்குதா அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. இது நம்ம வந்து பல தடவை சுவாமி இதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருக்கிறது. அந்த ஹைட்ரஜன் அப்சார்ப்ஷன் ரொம்ப எக்ஸாம்பிள், பக்கவான எக்ஸாம்பிள் அதுக்கு. அப்புறம் இந்த கொல்லாய்டல் கண்டிஷன்ஸ் பத்தி சொல்றாரு. கொல்லாய்டல்ன்றது எப்படி ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத நிலையில உருவாகுது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப எளிமையான உதாரணம் வந்து உப்பு தண்ணி உப்பாவும் ஆயிடுறதா இல்ல உப்பு தண்ணியா மாடுறதா, இல்ல ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத நிலையில கலந்துருது, அந்த நிலைய சொல்றது. அப்போ பரமாத்மா எது நுண்பூதம் என்று தெரியாமல் ஒன்றி விடுகிறது, அதாவது பிரம்மத்தின் உடலாகி விடுகிறது. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இன்னும் ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள் சுவாமி அடிக்கடி சொல்லக்கூடியது, துணியும் அதன் நிறமும் போல பிரம்மத்துக்கு குணம் உண்டு, பிரம்மம் வேறு குணம் வேறு. இது நம்ம ரொம்ப கிளியரா இருக்கிறோம் ஆரம்பத்துல இருந்தே. ஏன்னா ஒன்னா ஆகவே முடியாது குணத்தை வச்சு பார்க்கும்போது. அவனுடைய குணங்கள் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அது கூட போய் இது ஒரு சின்ன ஒரு துளி கூட கிடையாது. அப்போ பிரிக்கவியலாத நிலையில தான் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய முக்கியமான கன்டென்ஷனா இருக்குது. இப்போ அடுத்த அதிகரணம் 142வது அதிகரணம், ததோபோதி கரணம், பரமாத்மா ஒளிகாட்டி வழிநடத்தும் களம். இப்ப இங்க இருந்துதான் முக்தாத்மாவுக்கு பரமாத்மாவோட கைடன்ஸ் ஆரம்பிக்கிறது. முக்தாத்மா என்ன சொல்றாருன்னா, பரமாத்மாவுடன் லயமடைந்து விட்டால் எப்படி சுஷும்னா நாடி வழியாக செல்லும், ஏன்னா அவனுக்கு நுண்பூதம் இல்லை. அதுதான் அவர் தகராகாசத்துல உள்ள பரமாத்மாட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நுண்பூதம் இல்லாத நிலையில அவரால் எப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சு 101வது நாடியை கண்டுபிடிச்சு அது வழியா வெளியேற முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. நான் பேசுறது கேக்குதா மேடம்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது வெற்றி, கிளீனா இருக்கு, நோ இஷ்யூ.
ஒரு நிமிஷம் எனக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்ப கிளியரா இருக்குல்ல? கேக்குது. யாருக்கோ கால் வந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்தது, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் கரெக்டா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு கால் வந்தது, கட் பண்ண இருந்து ட்ரபிள் ஆயிடுது. இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு வெற்றி. ஓகே ஓகே. இப்ப சுஷும்னா நாடியை அவனுக்கு யார் காண்பிப்பார்? அவனுக்கு தான் பூதம் நுண்பூதமே இல்லையே, அவனுக்கு சென்ஸே கிடையாது. இப்ப அவன் எப்படி முக்தாத்மா எப்படி கண்டுபிடிச்சு அவன் நுண்பூதத்தை, அதாவது இந்த 101வது நாடி எப்படி அவனால கண்டுபிடிச்சு போக முடியும் அப்படின்றதுதான் இங்க கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. மாற்றுக்கருத்துடையவர் இது கேட்கிறாங்க அந்த கேள்வியை. புலன்களற்ற ஜீவன் உடல் நீங்கி கிளம்பும் வழியை எவ்வாறு அறிவான்? அவனுக்கு இருட்டான உடலுக்குள் சுஷும்னா நாடி எவ்வாறு தெரியும்? தெரிந்தாலும் அவன் அதன் வழியாக எப்படி வருவான் அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. இதுக்கு எம்பெருமானார் சொல்ற ஒரு திருப்தியான பதில் என்ன அப்படின்னா, உபாசனத்தால் மனமகிழ்ந்த பரமாத்மா அந்த நாடியை ஒளிவிட செய்கிறான். அதான் ஒளிகாட்டி வழிகடத்தும் நலம்ன்றது. அந்த நாடியை வந்து அவர் பிரைட்டா காட்டுறாரு, நாடியை ஒளிவிட செய்து. அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பு நுண்ணுடல் கொடுக்கிறார் அவனுக்கு, அந்த நாடியை கடந்து வெளியில போறதுக்கு. அதன் வழியாக அவன் விரஜை நதி வரை செலுத்துகிறான். அப்போ இந்த 101வது நாடி இதயத்திலிருந்து தலையோட உச்சந்தலைக்கு வரைக்கும் போகுது. அதுல இருந்து அந்த தலை வரைக்கும் போறதுக்கு அது ஒரு நுண்ணுடல் ஒண்ணு அவனுக்கு கொடுத்து அனுப்புறாரு. இந்த நுண்ணுடல் எடுத்துக்கிட்டு தான் அந்த ஜீவாத்மா வெளியில வரான். இது வரைக்கும் இதோட உடலை நீங்கிற நிலை இது. அடுத்த அதிகரணம் 143, ரஸ்மி அனுசார அதிகரணம், ஒலிக்கீற்றை தொடரும் கலம். இப்ப வெளியில வர அந்த நுண்பூதம், அந்த ஜீவாத்மா தலையில அந்த 101 நாடில இருந்து வெளியில வரான் இல்லையா, அவன் வெளியில போறதுக்கு ஃபர்தரா அவன் எப்படி அதை ப்ரொசீட் பண்றான், எப்படி போறான் அப்படின்றது கேள்வி. இப்போ தகராகாசத்தில் உள்ள பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு வழிகாட்டுறான்னு பார்த்தோம். அது வழியா அவன் சுஷ்மனா நாடி அடைஞ்சு வெளியில செல்ல ட்ரை பண்ணுது. இப்போ எப்படி அங்கேயிருந்து ஃபர்தரா அது வைகுண்டம் வரைக்கும் போகுது அப்படின்னா, அதுக்கு இந்த சாந்தோக்கியத்துல இருந்து ஒரு 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 அழகான இது சொல்றாங்க. இந்த வசுருத்ர ஆதித்யர்கள் அவங்களாம் என்ன சொல்றாங்க, சூரியனுடைய ரஷ்மியை தேனாக நினைத்து பருகுகிறார்கள். அவ்வளோ ஒரு சுவையா அந்த அந்த ஒலிக்கற்றையை வந்து அவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடம் அது. இப்ப இங்கேயே வந்து அதே இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ராஜபாட்டை, இரு கிராமங்களை இணைக்கும் ராஜபாட்டை போல சூரிய ஒளி வந்து மேல் உலகத்தையும் இந்த பூமியும் இணைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த சூரிய ஒளி, ரஷ்மினா சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளியை ஒளிக்கற்றையை பிடிச்சிக்கிட்டு இந்த முக்தாத்மா பரமபதத்தை அடைகிறது. விரஜா நதி வரைக்கும் இவன் அந்த இதை வச்சுட்டு அந்த நுண்ணுடல் பரமாத்மா கொடுக்கக்கூடிய அந்த நுண்ணுடலை வச்சுக்கிட்டு அந்த சூரிய ஒளிக்கதிரை வந்து ஒரு வழியா ஒரு கைடா எடுத்துக்கிட்டு அதை கைப்பற்றி அது போகுது அப்படின்றத பாக்குறோம். இப்ப உடனே அடுத்த கேள்வி வந்துருது, சூரிய ஒளியை பிடிச்சிட்டு போறேன்னு சொல்றோமே, அப்ப ஒருவேளை அந்த உபாசகன் முக்தாத்மா இரவுல மறிச்சா என்ன ஆகும்? இரவுல இறந்துட்டானா அவன் எப்படி போவான் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அதுக்கு அடுத்த அதிகரணம் நிஷாத கரணம், இரவில் இறந்தோர் களம். இது வந்து வேதத்துல சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பகல் வளர்பிறை உத்தராயணத்தில் இறப்பது புகழத்தக்கது, மாறானது இகழத்தக்கது. இந்த பாயிண்டையும் அவங்க சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க. அப்ப இரவுல இறக்கக்கூடியவனுக்கு வந்து முக்தி கிடைக்காது, அவன் முக்தாத்மாவே இருந்தாலும் முக்தி கிடைக்காது அப்படின்றது மாற்றுக்கருத்துடையது. இங்க வந்து இப்போ ஒருத்தன் வந்து பகல்ல இறக்குறான், வளர்பிறையாவும் இருக்கு, உத்தராயணத்துல இறக்குறான், அவன் வந்து உபாசனையே பண்ணல, அதனால அவனுக்கு முக்தி கிடைச்சிருமானா அதுவும் கிடைக்காது. அப்ப அந்த பாயிண்ட் வந்து அது வந்து ஏற்கத்தக்கதல்ல அப்படின்றது எம்பெருமானுடைய கண்டிஷன். அவர் என்ன சொல்றாரு, உபாசனுக்கு வினைகள் நீங்கும் வரையிலேயே விளம்பம், எப்பொழுது வினைகள் ஓய்ந்து விட்டனவோ அப்பொழுதே அவன் முக்தி அடைகிறான், வினை முடிவுதான் காரணம், இரவு பகல் போன்ற வேறுபாடு கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா அடிச்சு சொல்லிடுறாரு. ஏன்னா இது வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு இது ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் இது. ஏன்னா இது எல்லா இடத்துலயுமே இதை சொல்றாங்க, பகல்ல இறந்தா தேய்விரல இறந்தா இதெல்லாம் சொல்லி ஒரு ஒரு பயத்தை சாதாரணமாகவே உருவாக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா கிளாரிஃபை ஆகிட்டே வருதுன்றது ஒரு நல்ல விஷயம். அடுத்து ஒரு இது கூட ஒரு பரிகாரம் மாதிரி கூட செய்வாங்க வெற்றி. இந்த மாதிரி கரெக்டான வழி இதுல பண்ணல, இந்த இதுல இறந்தாங்க அந்த இதுல இறந்தாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பரிகாரத்தை வேற எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. இப்பவும் பண்றோமா? முதல் நாள் கர்மா பண்ற இன்னைக்கு பண்ற போது ராத்திரியில இருந்தாக்க அதுக்கு தனியா ஒரு கிருஷ்ணம்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி தட்சிணாயனத்துக்கு அது கிருஷ்ணம் இருக்கு, பண்ணி ஆகணும். பண்ணிட்டு தான் அப்புறம் அதாவது நம்ம என்ன பண்றோம்னாக்க இவன் முக்தனா இல்லையான்னு தெரியாது நமக்கு.
அதனால நம்ம பண்றோம். இந்த ஆத்மா முக்தாத்மாவா இல்லையான்னு தெரியாது. முக்தாத்மாவா இருந்தா இந்த பிரச்சனை பண்ண வேண்டாம். இல்லைன்னாக்க இது சாதாரண ஆத்மாவா இருந்ததுன்னு வச்சுக்கோ, உபாசனை பண்ணாத ஆத்மாவா இல்லை இது திருப்பி பெறக்கூடிய ஆத்மாவா இருந்ததுனாக்க அதுக்கு அந்த பரிகாரம் பண்றதுக்காக தான் அது பண்றோம். அதுக்கு ராத்திரில பண்ணாக்க அதுக்கு ஒரு பிராயசித்தம் இருக்கு. அதே மாதிரி தட்சிணாயனத்துல பிறந்தா பண்ணாக்க அதுக்கு பிராயசித்தம் இருக்கு. தேர்வில பிறந்தா போனாக்க அதுல ஒரு பிராயசித்தம் இருக்கு. பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மந்திரத்திலே இருக்கு. ஆமா. இதோட இந்த டிஸ்கஷனோட தொடர்ச்சி சுவாமி அடியனுக்கு ஒரு கொஸ்டின். சாரி டு இன்டரப்ட் சுவாமி. இத ஒட்டி இந்த கொஸ்டின் வந்ததுனால இத பாத்துடலான்ட்டு. இப்ப அந்த மாதிரி பண்றதுனால பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் எதிர்பார்த்து அந்த மாதிரி பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணப்படுறது சுவாமி? ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி நீங்க சொல்லுங்க சுவாமி. இப்ப இந்த மாதிரி அந்தந்த தட்சிணாயன காலத்துல போகக்கூடியவா, இல்லைன்னா நைட்ல கிளம்பிடுறா, இந்த மாதிரி இல்லைன்னா தேய்பிறையில அப்படி எல்லாம் போகும்போது ஏதோ ஒரு பரிகாரம் பண்றா இல்லையா? சோ இந்த பரிகாரம் பண்ண பொழுது பாத்தீங்கன்னா ஈவன் தோ ஆஸ் பர் அந்த ஆத்மாவுடைய கர்மப்படிதான் அதோடைய அடுத்த வாழ்க்கை இருக்க போறது ஃபார் ஷுர். பட் இந்த மாதிரி பண்றதுனால வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலி டு டூ திஸ் ரிச்சுவல்ஸ் கேக்குறோம். அதாவது இப்போ ஒருத்தன் திருப்பி பெறக்கூடியவனா இருக்கான். அது மட்டும் இல்லாம ரொம்ப உலகில் ஜாஸ்தி ஈடுபட்டவனா இருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு என்ன ஆகும்? அவன் போற பெரியார் சொல்ற மாதிரி அவன் இங்கேருந்து இழுத்துட்டு போச்சு தொடை வழி நாய்களும் வராங்கிற மாதிரி அவன் போற வழியிலலாம் அவனுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துட்டு இருக்கும். அங்கே போய் யமதூதர்கள் தண்டிப்பாங்க. அதுக்கெல்லாம் பிராயசித்தமாக தான் இங்கே பண்றது. இந்த மாதிரி பண்ணினாக்க அந்த அந்த தொந்தரவுகள் இருக்காது அவனுக்கு. அதாவது அவன் சாதாரண ஆத்மாவா இருந்து போனானாக்க அவனுக்கு இந்த வழியில போற வழியில தொந்தரவுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இதை பண்றோம். அதே மாதிரி தீண்ட தகாதவன் தீண்டினாக்க உடம்ப அதுக்கு உண்டு. அதனால இப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிடுறாங்க, யார் தீட்டு உள்ளவா தீண்டினாலா இல்லையான்னு நமக்கு தெரியாது நமக்கு. அப்போ அதுக்கு எதுதான் நம்ம இது குளிப்பாட்டினாலும் நம்ம அதுக்கு ஒரு பிராயசித்தம் பண்றோம். இந்த பிராயசித்தங்கள்லாம் பண்றதுனா என்ன இருக்குனாக்க அந்த பாடியாவது சுத்தமாகுது. அந்த பாடியை தூக்கி நம்ம நெருப்புல போடுறோம் இல்லையா, நெருப்புல ஆவாகனம் பண்ற நெருப்புல சுவாகான்னு சொல்லி போடுற மாதிரி தான் போடுறாங்க. ஸோ நெருப்புல போடக்கூடிய பொருள் சுத்தமா இருக்கணும். அப்ப அதுக்கு என்னெல்லாம் கோளாறு இருக்கு? ராத்திரியில போறது, தேய்விரையில போறது, தட்சிணாயனத்துல போடுறாங்க. அதை நீக்கிறதுக்காக பிராயசித்தம் பண்ணணும். அந்த பிராயசித்தம் பண்றதுனால என்ன, அவனுக்கு போற வழி, இந்த ஆத்மாவை இழுத்துட்டு போற வழி இருக்க, அந்த வழியில அவனுக்கு ஜாஸ்தி சிரமம் இருக்காது. அதுக்காக பண்றோம். சுவாமி புரியுது சுவாமி. அதாவது இப்ப இன்னும் ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் பாயிண்ட் சுவாமி, அடியன் கிளாரிபிகேஷனுக்காக. இப்ப எஸ்பெஷலி இப்ப அந்த யமதூதர்கள் கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்க, அதாவது பாபிஸ்டுக்கள் அவங்களை கூட்டின்னு போகும்போது, அதுவும் இன்னும் இல்லாம ரொம்ப பந்தப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஆத்மா, கட்டுண்ட நிலையில இருக்கக்கூடிய ஆத்மா, இப்ப அந்த ஆத்மாக்கெல்லாம் தே ஆர் நாட் வில்லிங்லி டு கோ. அப்ப அவங்கள பாகவதத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கு, அவங்கள அடிச்சுட்டுன்னு போவா, நாய் மாதிரி இழுத்துட்டு போவா, இந்த மாதிரி எல்லாம் அந்த பிற நரகங்கள்னே ஒரு சாப்டர் இருக்கு 5th cantoல பாகவதத்துல. அது ரொம்ப கொடுமையா சொல்லப்பட்டிருக்கு. அந்த கட்டுண்ட ஆத்மா இல்ல ரொம்ப கண்டிஷன்டு சோல், பந்தப்பட்ட ஆத்மாக்களை அப்படி இழுத்துட்டு போறான்னு ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அவங்களுக்கு நிறைய தாகம் எடுக்கும், நிறைய மயக்கம் மாறுது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த இறந்த உடனே பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள் இல்ல பரிகாரங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சாந்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிலீஃப், எக்ஸாக்ட்லி ரிலீஃப். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், சபண்டீகரணத்துக்கு போது பண்றோம், ரசதானம் பண்றோம். ரசாயனம் பண்றோம்னாக்க அவன் என்ன பாவம் பண்ணாலும் பாவம் எல்லாம் தொலையட்டும் அப்படிங்கிறத இது பண்றோம் நம்ம. அதனால இதெல்லாம் என்னன்னாக்க நம்ம இங்க இருந்து அந்த சோல் நல்ல வழியா போய் சேரட்டுங்கிறதுக்காக நம்மளால வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சோலை பார்க்க முடியாது, சோலுக்கு கைங்கரம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்றோம், இங்க இருக்கிற யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு நல்லதை பண்றோம், இது அவங்க போய் சேரட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கவர்மெண்ட் கன்சர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க ரிஸ்க் அலவன்ஸ் ஒன்று உண்டு. சில இடங்கள்ல ரொம்ப இதான எடுத்தோம்னாக்க அதுக்கு தனியா அலவன்ஸ் உண்டு. அவளுக்கு இந்த அலவன்ஸ் கொடுத்தா ரிஸ்க் போயிடுமா? ஆனா வேற வழி கிடையாது, ரிஸ்க் எடுக்க யாரும் வரமாட்டார், அலவன்ஸ் கொடுத்தா வருவா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் சில ரொம்ப சிரமமான காரியங்களை பண்றதுக்கு தனியா ஸ்பெஷல் அலவன்ஸ் உண்டு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இங்க தானம் கொடுத்து அதெல்லாத்தையும் நம்ம வேற வழி, நம்ம நேரம் அந்த சோலை பார்க்க முடியாது, அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது நமக்கு. அதனால இங்க பண்ணினோம்னாக்க இந்த அக்னியில பண்ற செய்யோ, அவளுக்கு இன்னொருத்துக்கு தானம் கொடுக்க செய்யோ, அது குறையிறது நம்ம எதிர்பார்க்கணும்.
அதனாலதான் ஆ, இது பசு தானம் பண்றது, கன்னுக்குட்டி ஆமாம் தானம் பண்றது, இதெல்லாம் இருக்கு. ஆமாம். இது வந்து ஜஸ்ட் டு டிராவல் டைம்ல மட்டும் தான் இந்த பட் ஆஸ் பர் தேர் கர்மா தே ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். தே ஹாவ் டு டேக் அ கான்சிக்வன்சஸ் எமதூதர்களால் ஒன்லி இருக்க கஷ்டம் டிராவலிங் டைம். குறையறதுக்காக பண்றாங்க, அவ்வளவுதான். ஒன்லி த எமதூதர்களால் இருக்க டிராவலிங் கஷ்டம் டைம். குறையறதுக்கு தான். ஓகே, புரியுது சுவாமி. தேங்க்யூ சுவாமி, தன்யூ சுவாமி. அதாவது இங்கேருந்து அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. சுவாமி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா? ஆமா கடைசி காரியம் மீம காரியம் பண்றவங்களுக்கான திருப்திக்காகத்தான் இது மெயினா தெரியறது. ஆமா. அவங்க வந்து என்னுடைய உறவுக்காரங்க நல்ல வகையில போட்டுமேன்ற ஒரு திருப்திக்காக பண்ற மாதிரியே தான் இது இருக்கு. ஆமா அதர்வைஸ் ஆமா அவன் பாம்பு சுவாமி, அனுப்பிட்டு ஆகணும். நமக்கு எதுல போறது தெரியாது சுவாமி. ஒன்றும் இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிள் திங். மணவாள மாமனிகள் கிருஷ்ணபக்ஷ துவாதசியில பரம வச்சிருக்கார். அவர் என்ன பரம போயிடுவார? அவருக்கு இது தேவையே இல்லை சுவாமி, பிகாஸ் இஸ் நோ டிவோட்டி. ஆனாலும் நமக்கு தெரியாது இல்லையா, இந்த ஆத்மா வந்து பரமதம் போறதா இல்ல நரகத்துக்கு போறதா தெரியாது நமக்கு. அதனாலதான் நம்ம டு பி ஆன் தி சேஃப் சைடு நம்ம பண்றோம். நம்ம தட் இஸ் ஃபார் ஒன்லி கண்டிஷன்டு சோல் அப்படின்னு எனக்கு நம்ம புரியுது எதுக்கு சுவாமி. வீட்டுல வந்து ஒரு எர்த்து போட்டு ஆத்மா. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல வச்சு வீட்டுல வந்து ஒரு எர்த்து போட்டு வச்சிருக்கோம். எதுக்கு? எங்கேயாவது ஒரு பவர் சர்ஜி வந்ததுனாக்க அது எர்த்துல போய்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லை, ஃபயர் பிரிகேட் எடுத்து வச்சிருக்கோம். எப்போவாது ஃபயர் வந்ததுன்னா உடனே வரதுக்காக. ஃபேக்டில் அவங்களுக்கு ஒரு வருஷம் பூரா வேலை இல்லைனாக்க அது வேணா நம்பி நீக்க முடியுமா? நம்ம முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். இப்ப வந்து ஃபைனலா சுவாமி, இன்கேஸ் அந்த ஆத்மா வந்து நம்ம வந்து தெரியாததுனால அந்த கிரியைகள்லாம் ஆஸ் பர் சாஸ்திரம் இல்ல நம்மளுடைய வழக்கத்துல அப்படி பண்றோம். அதுதான் இன்கேஸ் அந்த சாஸ்திரம் விதிச்சிருக்கு. சாஸ்திரம் விதிச்சிருக்கு. நீங்க வந்து ஏன்னாக்க இது பரமதம் கிடைக்கிறதுங்கிறது அவருடைய செயல். யாரு? பரமாத்மாவுடைய செயல். பரமாத்மா என்ன டிசிஷன் நமக்கு தெரியாது. நமக்கு வசிஷ்டர் மாதிரி எல்லாம் வச்சிருக்கலாம். பீஷ்மருக்கு பரமதம் கொடுக்கல வச்சிருக்கான். அந்த மாதிரி இருக்கு, நமக்கு என்னன்னு தெரியாது. ஆஸ் சச் நம்ம இவருடைய இந்த இருக்க நடத்தையை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்னாக்க இவர் எப்படி வேணா இருந்துட்டு போயிருக்கட்டும். இப்போ போறாரு இல்லையா, போறச்சே போற வீட தொந்தரவு இல்லாம இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்றேன். புரியுது சுவாமி. சொல்லுங்கம்மா. இன்கேஸ் மாமி ஒரு நிமிஷம் மாமி, இன்கேஸ் வந்து இப்ப வந்து அவர் பரமபதத்துக்கு போறாருன்னா அப்ப பகவானுக்கு வந்து ஆனந்தமாகும். he just did as per the சாஸ்திரம் விதிச்சபடி அவன் பண்ணான் அப்படின்னு பகவானுக்கு உகக்கிறது. இல்லைன்னா வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து போற வழியில டிராவல்ல வந்து கொஞ்சம் சுகம் கிடைக்கிறது, ஐ மீன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது. இப்படிதான் எடுத்துக்கணும் சுவாமி. முன்னாலே சொல்லிருக்கேன் உங்களுக்கு, சிரார்த்தம் பண்றது யாருக்காக? பித்திருக்களுக்காக. அவ என்ன நினைக்கணும்? அவ வந்து இங்க திருப்பி பிறந்திருக்கலாம், நரகத்துல இருக்கலாம், சொர்க்கத்துல இருக்கலாம், இல்ல பரமதம் போயிருக்கலாம். இந்த 4 ஆல்டர்னேட்டிவ் சொல்லுதான் இருக்கணும். சொர்க்கத்துல இருந்தாக்க நம்ம பண்ணக்கூடிய சிரார்த்த பலன் அவளுக்கு வந்து அவளுடைய புண்ணிய பலத்தை நீட்டிச்சு இன்னும் கொஞ்ச நாள் அதிகமா சொர்க்கத்துல இருக்க வைக்கிறது. இங்கேயே பிறந்திருந்தானாக்கா அவ என்னவா பிறந்திருக்காளோ அவளுக்கு என்ன உணவு வேணுமோ அந்த உணவா கிடைக்கிறது. நரகத்துல போயிருந்தாக்க அவளுக்கு கஷ்டம் கொஞ்சம் குறையிறது. ஆனா பரமதம் போயிருந்தாக்க இது தேவையில்லையே. அப்பதான் சொல்றோம் பரமபதத்தை நோக்கி பெருமாளும் சேர்த்துதான் சொல்றோம். அப்ப போர்ச்சே அவரை நோக்கி பண்ணக்கூடிய எந்த ஒன்றும் நமக்கு திருப்பி பிளஸ்ஸிங்ஸாக தான் திரும்பி வருது. அதனால இதை நான் பண்ணிதான் ஆகணும். இன்னொன்று என்னன்னு, நமக்கு இன்னைக்கு இதை தெரிஞ்சு இதை பண்றதுக்கான உடம்பை கொடுத்தாலே யாரு? அவ தானே. அவளுக்கு ஒரு நன்றி கடன். ஆயுதப்பனார் என்னாக்க நமக்கு இது தெரிஞ்சிருக்குமா? தெரியாது இல்லையா? இல்ல இந்த ஆத்மா சின்னடின்னா இருந்திருக்கும். ஆகவே அவளுக்காக ஒரு நன்றி கடன். அவ இந்த தாயினுடைய பயத்தில் நம்ம இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க போனீங்கன்னாக்க இதுல கையால பிண்டம் வைக்கிறச்சு அம்மாக்கு ஜாஸ்தி வைப்பா. ஆமா, எக்ஸ்ட்ரா 16 அதுவும் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி வைப்பா. லைஃபுக்குள்ளே ஒரு லைஃபா நம்ம உட்கார்ந்து வந்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி. அதனால இதெல்லாம் வந்து நமக்கு நம்முடைய திருப்திக்காக இவ்வளவுலாம் சிரமப்பட்டாலே அவளுக்கு இருக்கிறச்சே ஜீவதோ வாக்கியகரணாது பிரத்யப்தியம் பூரி போஜனாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவ இருக்கிற போது அவ சொல்றத கேட்கணும். அவ ஒவ்வொரு வருஷமும் இறந்த தினத்தன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அதுல இது மனு போட்டிருக்க. மனு எது சொல்றாரோ அது மருந்து.
மனு சொல்றது மருந்து. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். ஃபாலோ பண்ணணும். இது வந்து இல்லைங்க சுவாமி, ஆதிசங்கர் பகவத் பாதர் அவர் வந்து மாத்ரு பஞ்சகம்னு சொல்லிட்டு ஒரு பண்ணியிருக்காரு. அததான் அங்க வந்து கயால பண்றாளா, இல்லைன்னா வேதத்துல இருக்கிற மந்திரங்களை சொல்லி 16 பிண்டம் வைக்கிறாளா தாயாருக்கு மட்டும்? அதாவது அம்மா வேதமந்திரம் சொல்லி, வேதமந்திரம் சொல்லி. ஓகே, அம்மாவுக்கு மட்டும் அந்த சுவாமி அந்த மாதிரி சொல்லப்படுது. நிறைய எஸ்பெஷலி மாத்வாளுக்கு இந்த துவாரகா போற வழியில மாதிருகையான ஒரு இடம் இருக்கு. ஓகே, அங்க அம்மாவுக்கு வழிக்கு வைக்கிறதுக்கு வழக்கம் உண்டு. வழக்கம் மாத்வாள் மட்டும் ஃபாலோ பண்றாங்க. ஓகே சுவாமி, தேங்க்யூ சுவாமி. சாரி உமா மாமி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஏதோ கேட்க வந்தேன். உமா மாமி ஏதோ கேட்க வந்தா, கேளுங்க. நான் சொல்ல வந்தது இது என்னன்னா, இது எல்லாமே வந்து வளர்பிறை, இரவு, பகல், அது இது எல்லாமே வந்து அந்த பிரம்ம ஞானிகள் மாதிரி போறவாளுக்கு அதெல்லாம் பொருந்தாது. இதெல்லாம் வந்து சாதாரணமானவர்களுக்காக சொல்லப்பட்டது. அதுதான் வந்து அந்த இத சொன்னேன் இல்லையா, மணவாள மாணவிகளே அவர் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்க. அதனால வந்து பிரம்ம ஞானியா இருக்கிறவங்களுக்கு இது எதுவும் பொருந்தாது. கிட்டத்தட்ட இதுதான் அவ வந்து அத்வைதிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அவ ஜீவன் முக்தன்னு சொல்றா இல்லையா, ஜீவன் முக்தரா இருக்கிறவளுக்கு எந்த ஒரு நீதியும் கிடையாது. ஒரு இது சொல்றது உண்டு, சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒருத்தர் வந்து இருந்திருக்கார். அவர் ஜீவன் முக்தர். அவர் வந்து தான் உடம்புங்கிற நிலவே இல்லை அவருக்கு. அவர் இடுப்புல உடை இருக்கா இல்லையான்னு தெரியாம அவர் வந்து ஒரு இது வழியா போயிட்டு இருந்தார். அது முஸ்லீம் காலனி. அங்க இருந்த ஒருத்தர் என்ன பண்ணான்னாக்க, கோவப்பட்டு கையை வெட்டிவிட்டான். அவர் ரத்திக்கு அவரோட போயிட்டே இருந்தார். கைப்பட்டு தண்ணி கை விடுத்து இவரோட போயிட்டே இருந்தார். அவன் அலண்டு போயிட்டான். இந்த உடஞ்ச கையை எடுத்துட்டு அவர்கிட்ட கூட கொடுத்தான். அவர் எடுத்து வச்சுன்னா விட்டு போயிட்டார். அவர் அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு இந்த நீதி எதுவுமே கிடையாது. உலகத்துல இருந்தாக்க கையில் ஒரு காயம் போட்டு எடுத்துனாக்க டெட்டால் இருக்கான்னு பாடுறோம், இங்கே பேண்டேஜ் போட்டுக்குமா, ஏடிஎஸ் போட்டுக்கலாம் பார்க்கணும். அதனால அவளுக்கு இதெல்லாம் கிடையாது. சரி சுவாமி, இப்போ 144வது அதிகாரம் நிஷாதி கரணம் பார்த்துட்டோம். அதே போலதான் அடுத்த அதிகரணம் 145வது அதிகரணம் தட்சிணாயன அதிகரணம். தட்சிணாயன காலம், இப்ப எந்த காலத்துலன்றத பத்தி பேசும்போது உத்தராயணமா தட்சிணாயனத்துல இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு, உத்தராயணத்துல இருந்தா எப்படி இருக்குன்ற அந்த டிஸ்கஷன் வருது. இது வேதத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. தீ, ஒளி, பகல், வளர்பிறை 6 உத்தராயண மாதங்கள், இவற்றில் உடல் நீக்கியவர்கள் பிரம்மத்தை அறிந்து அடைகிறார்கள். புகை, இரவு, தென்னோக்கு 6 மாதங்கள், இதில் புறப்படுபவர்கள் சந்திரனை அடைகிறார்கள், திரும்ப வருகிறார்கள் அப்படின்னு இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த டிஸ்கஷன் போகுது. அப்போ திரும்பவும் எம்பெருமானார் உறுதியா சொல்றது அதுதான். இதுல வந்து தீ, ஒலி, பகல், வளர்பிறை இதெல்லாமே இந்த டைம் இதெல்லாம் பேசுறது எல்லாமே தட்சிணாயனமா உத்தராயணமா இதெல்லாம் பேசுறது எல்லாமே முக்தனுக்கு பொருந்தாது. ஜீவன் முக்தனுக்கு, அந்த முக்தனுக்கு பொருந்தாது, முக்தாத்மாவுக்கு இது பொருந்தாது, மற்றவங்களுக்கு தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ரெண்டாவது, யார் இத பலன் கருதி செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து திரும்ப வந்து பிறக்கிறாங்க. பலன் கருதாம அதை வந்து பிரம்மத்தை அடையறதுக்காக, அவனுடைய இன்ப ஆனந்த ஞானந்தங்களை அடையறதுக்காக செய்யக்கூடியவர்கள் மறுபிறப்பு அவங்க பிறக்கிறது கிடையாது அப்படின்றது, அவங்களுக்கு முக்தி அடைகிறாங்க அப்படின்றது இதுல சொல்லப்படுது. தட்சிணாயனம் காலம்லாம் இது ஒரு பொருட்டே அல்லன்றது எம்பெருமானார். இப்போ இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு உதாரணம் பீஷ்மரே இருந்தாரு. அவர் வந்து உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பீஷ்மர் எல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி. அவங்க வந்து ஒரு பர்பஸ்க்காக இந்த உலகத்துல வந்தவங்க. அவங்களெல்லாம் வந்து இதுல கணக்குல சேர்த்துக்க முடியாது. அவங்களால வந்து தன்னுடைய இறப்பை தீர்மானிக்கக்கூடிய உரிமையா சக்தி இருந்தது. நமக்கு அது போல இல்லை. சாதாரண ஜீவன்களுக்கோ அல்லது முக்தாத்மாவுக்கோ அந்த நிலை இல்லை. அவர்களெல்லாம் வினை நீங்கியவர்கள். வினை நீங்கிறது தான் அடிப்படையில முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். அது இருந்ததுன்னா, எம்பெருமானுடைய கருணை இருந்ததுன்னா, இது ரெண்டும் இருந்ததுன்னா அவன் முக்தி அடைய முடியும் அப்படின்றது இதுல இந்த பாதம் முடிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உடல் நீங்கும் போது என்னென்ன நடக்குது, எந்தெந்த நிலையில முக்தாத்மாவும் மற்றவர்களும் உடல் பெறுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் இந்த பாதத்துல தெளிவா பார்த்தோம். இதுல வந்து இந்த முக்தி நிலைக்கு முன்னாடி, அதாவது உடல்ல இருந்து உயிர் நீங்கிறதுக்கு முன்னாடி உடல் எப்படி சிரமப்படுதுன்றதெல்லாம் அழகா நம்ம முற்றமூத்து கோள் துணையான்ற பதிகத்துல அழகா பாடியிருக்கிறாரு நம்ம திருமங்கை ஆழ்வார். ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு. பார்க்கறது நிறைய அதுல நகைச்சுவை சிரிக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய வரும்.
பண்டு காமரானவாறும் பாவையர் வாய் அமுதம் உண்டவாறும் வாழ்ந்த ஆறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமுன் வண்டு பாடும் தன் துழாயான் வதறி வணங்குதுமே. வாய் அடங்கறதுக்கு முன்னாடியே இந்த நடக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் சொல்றாரு. அது போல அப்புறம் பீலை சோர கண்ணிடுங்கி பித்து எழ மூத்து இருமி தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவா முன்னம் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் இந்த மூச்சு நிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாம் ரொம்ப அழகா பாடியிருக்கிறார் இதுல. அப்புறம் அவர் அந்த தாசி வீட்டுல போய் அசிங்கப்பட்டு நிக்கிறது. பப்ப அப்பர் மூத்த ஆறு பாழ்ப்பது சீத்திரலை ஒப்ப ஐக்கள் போத உந்தன் உன்தமர் காண்மின் என்று செப்பு நேர் மென் கொங்கை நல்லார் தாம் சிரியாத முன்னம் வைப்பும் நாங்கள் வாழ்வுமானான் வதறி வணங்குதுமே அப்படின்ட்டு இங்கெல்லாம் பாடுறாரு. அப்போ உபாசனைன்றது அடிப்படையில இறைவனுடைய மனத்துல வந்து இறைவனுடைய காட்சியை காண்றது, அதற்கான தியானத்தை பண்றதுன்ற அந்த நிலை. அதுல இருந்து இறை காட்சியை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய அருளால பரமபதத்தை அடையிறாங்க. அதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் அந்த பரமாத்மா ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் பண்றான். இதெல்லாம் பார்த்தோம். இது இன்ஃபேக்ட் இந்த பெரியாளருடைய பாசத்துலயும் அதுதான் வரும். சீயினால் செறிந்து ஏறிய புன்மேல் செற்றல் ஏறி குழம்பு இருந்து எங்கும் ஈயினால் அரிப்புண்டு மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணா என்று மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் பின்னை இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரு, திரும்ப வரமாட்டாங்க அப்படின்ற இந்த பாசுரத்தோட இந்த பாதத்தை நிறைவு செய்யறேன். சுவாமி, ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா சொல்லலாம். நண்பர்களுக்கு நன்றி. சொன்னீங்க பால் சின்ன பதம் தான், நல்லா சொன்னீங்க. அதில் ஒன்று எதுவும் இல்லை. ஆனால் இதில் முக்கியமான ஒன்றும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, உபாசகன் அல்லாதவா இப்போ 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. உபாசகன் அல்லாதவாழ்க்கும் உலகத்தில் தொடர்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ யாருக்கு உலகம் தொடர்பு இருந்துட்டு இருக்கோ வாழ்க்கை அந்த நூலெல்லாம் அப்ளை ஆகும். உபாசகனுக்கு உலகம் ஏன்னா வினையே கிடையாது அவனுக்கு. ஸோ அவனை வந்து இந்த உலகத்தில் நூல் கண்ட்ரோல் பண்ணாது. ஆகவே எப்போ வந்து உபாசனுடைய உயிர் நீக்கிறானோ வினைகள்லாம் முடிஞ்சு போச்சு, அவனுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு அத்து போச்சு. அப்புறம் அவன் அங்கேருந்து போகிறதுக்கே ஒரு ஸ்பெஷல் ஷட்டில் மாதிரி தான் அவனுக்கு நுண்ணுடல் எனக்கு கிடைக்கிறது. அதுதான் அவனை சுஷ்மனா நாடி வழியாக கூட்டின்னு போய் இது மட்டும் விரஜயக்கரையை மட்டும் உடனே சேர்க்கிறான். அதனால அந்த அப்ளிகேஷன் இதில் வராது. மற்ற பேருக்கு நீங்கள் சொல்கிறா இருக்கு. ஆனால் நம்ம வழக்கத்தில் என்ன பண்ணுறோம்னாக்க, அவன் வந்து உபாசகனா இல்லையா, அவனுக்கு வந்து பரமதம் போறானா இல்லையா தெரியாது நமக்கு. அப்போ அதுக்காக உலகத்தில் பண்ண வேண்டியது எல்லாருக்கும் பண்ணுற ஒரே இதை பண்ணிவிடுறோம். அதனால அதுக்கு இதோட ஒத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. மற்ற பேருக்கு யாருந்தாலும் கேட்கலாம். சுவாமி, டவுட் ஏதோ இல்ல, பட் வெற்றி சுவாமி ரொம்ப அழகா ஃப்ளோ வண்டர்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு அவர் சொன்ன 2 எக்ஸாம்பிள் இருக்கிற பாருங்க. பெரியாழ்வார் சொன்னது அந்த 10 பாட்டும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இப்பவே மனசில் பயம் வரும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம உபாசகனா இருக்கிறவன் வீடு மேன் முற்றவும் வீடு செய்து உண்மையின்னு பண்ணாதான் முடியும் அவனுக்கு. எப்போ உபாசகனுக்கு தைலதாராவது அவிச்சிந்த ஸ்மிருதி சிந்தான ரூபமாக பெருமாளை தான் நினைச்சுட்டே இருக்கணும். அவனுக்கு இந்த உலகியல் பொருள் மேல ஆசையே இருக்காது. ஒரு பிரமாதமான ஒரு பொருள் இனிமே இல்லைங்கிற ஒரு பொருளை அது அடைஞ்சு அது மனக்கண் முள்ளால் வந்து அதோட அனுபவிச்சுட்டாங்க. இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் சும்மா தூசி மாதிரி தெரியும். அதான் அங்க வைகுந்தத்தில் இருக்கிறவனுக்கு பிரம்மபட்டம் நரகம் மாதிரி இருக்கணும். அப்போ அவன் இதில் ஈடுபட வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னாக்க, இதுதான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் திரும்பியார் சொல்றச்சு, வேம்பன் புழு வேம்பன்றி உண்டாது அப்படின்னு சொல்றச்சு. வேப்ப மரத்துல ஒரு பூ இருக்குனாக்க அது இந்த கசப்பு தான் பிடிக்கும். அதுக்கு அல்வா கொண்டே வச்சா சாப்பிடுமானது சாப்பிடாது. நம்ம இங்க இருந்துட்டு இதை அனுபவிச்சுட்டே இருக்கோம் நம்ம திருப்பி. ஆனா இதை விட அது நல்லதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அப்புறம் இதை போய் திருப்பி பார்க்க மாட்டோம். அப்படி இவருக்கு பிள்ளை உரங்க அவலிதாசருக்கு அவர் வந்து தன் மனைவிக்கு கொடை பிடிச்சிட்டு போனார். எம்பெருமானார் பார்த்தார், என்னையா இவ்வளவு நல்ல இண்டனான ஆளா இருக்காங்க, இவ வந்து எல்லாரும் பார்க்க முடியாது மனைவி கொடை பிடிச்சிட்டு போறான்னு அவனை வர சொல்லி கேட்டார். என்னப்பா ஏன் இப்படி பண்றேன்னு. நீ சன்னியாசி, உங்களுக்கு என்ன தெரியும், என் மனைவியுடைய கண்களுக்கு ஈடான கண்கள் வேற எங்கேயாவது இருக்கா? இந்த கண்கள் வந்து நான் சூரிய வெளிச்சத்துல அதெல்லாம் அதுக்கு எதுவும் ஊர் வந்துடக்கூடாது, இதுதான் நான் பண்றேன் அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், இதை விட அழகான கண்ணை காமிச்சா என்ன பண்ணுவேன்? வேற இருக்க முடியாது, நான் காட்டுறேன், கூட்டின்னு போனேன். பெரியவர் மாட்டை கூட்டின்னு போனேன். பெரியவாகி புடை வறந்து விழுந்து செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கண்கள்னு
இவருக்கு திருப்பாணவருக்கு எப்படி காமிச்சாரோ அது மாதிரி காமிச்சு பிரார்த்திச்சிருந்தார். அதை பார்த்தார். அப்புறம் என்ன பண்ணாருனாக்கா அவருக்கு இதெல்லாம் இல்லைன்னு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து சிறந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை விட சிறந்த ஒரு பொருளை கிடைச்சதுனாக்க இந்த பொருள் இல்லைன்னு ஆயிடும், ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும். இதுலேயும் பார்த்த பாருங்க, பூமாதிகரணத்துல நாரதர் வந்து ஆத்மாவை பற்றி கேட்டால் ஆத்மா பற்றி சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு மேலே பரமாத்மா பற்றி சொன்னார் இல்லையா? அப்போ என்ன சொன்னார்னாக்கா அவன் சத்தியவாதி ஆகணும்னு கேட்டார். முதல்ல அதிவாதி ஆகணும்னு கேட்டார், ஆத்மா பற்றி தெரிஞ்சுட்டு. அப்புறம் பரமாத்மா பற்றி தெரிஞ்ச சத்தியவாதி ஆகணும்னு கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இணையற்ற ஈடு இணையற்ற இன்பம் கிடைக்கக்கூடியது பிரம்மானுபவம் தான். இந்த பிரம்மானுபவம் உபாசனம் இது சரணாகதி மூலமா கிடைக்கும். அப்படி கிடைக்கிறச்சு இந்த உலக இன்பங்கள் எல்லாம் எது நமக்கு இப்போ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ, எது நமக்கு நெசசிட்டி அப்படிங்கிற முடியாது, அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணுமில்லை, வெறும் தூசி அப்படின்னு ஆயிடும். அதுதான் மனசை பண்படுத்திக்கணும். அதுக்கு முதல் வழி என்னன்னாக்க இதில் ஈடுபடாமல் இருக்கணும். உலகத்துல நம்முடைய எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் என்ன சொல்றது, திருப்பி திருப்பி உலகத்துல ஈடுபடாது. எவ்வளவு செய்யணும், மினிமம் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு மட்டும் இருந்துக்கும். வைஷ்ணவ தர்மம் என்ன சொல்றதுனாக்கா, நீ குடும்பஸ்தனா இருக்கே, குடும்பத்தை காப்பாற்றியாகத்தான் வேண்டியிருக்கு, அதுக்கு வேண்டி நீ பண்ணதான் ஆகணும். இப்போ உன்னுடைய கடமை அது. அதை தவறினேனாக்க நீ இப்படி பாவம் பண்றாரு. அதனால அதுக்கு எவ்வளவு வேணுமோ ஆசைப்படும், பேராசைப்படாது, அதை காப்பாற்று. ஆனால் அதே சமயத்துல இதுல எல்லாம் நடக்கிறது அவனாலங்கிற எண்ணத்துக்கு ஞாபகம் வச்சு உன் வேலை செய்யறச்சியும் சரி, மற்ற எந்த காரியத்திலும் சரி. அதுதான் அதான் இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் இங்க. அவர் சொல்ல ரங்கநாதன் செயல் ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்லிக்குவார். அதனால நம்ம செய்யற எல்லாமே எல்லாம் அவன் செயலால, அவன் செயலா இருக்குச்சு. அவன் நம்ம செய்விக்கிறாங்க என்ன இருந்துட்டே இருந்ததுனாக்க நம்ம தப்பு பண்ண மாட்டோம். நான் நினைக்கச்சே தப்பு பண்ணணும். இன்னைக்கு இங்க யாரும் இல்லை, இருட்டா தான் இருக்கு, என்னோட தப்பு பண்ணலாம் அப்படின்னு தோன்றது பாருங்க நமக்கு. அப்பப்போ நம்ம மனசுக்குள்ளே பகவான் உட்காந்துருக்கா என்ன வந்ததுனாக்க இது தோறுமா? தோறாது. அதுதான் எம்பார் அவர் பூர்வாசிரமத்துல கோவிந்தர்னு பேரு. அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வச்சாக்க அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை. வந்து அவன் அம்மா இது ராமானுஜோட சித்தி ராமாஜி கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த மாதிரி இவரு கல்யாணம் பண்ணிருக்கு பேப்பர் இருக்கா அப்படின்னு. அவர் கூப்பிட்டார். நான் இன்னைக்கு உனக்கு ஆணையிடுறேன், நீ போய் நீ உன் மனைவியோட கூடிடும் அப்படின்னு. அவர் போயிட்டு வந்து மரணம் வந்தோடனே என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க. சொன்ன வாசம் தான் எல்லாம் பண்ணினேன். ஆனா அங்க போனாக்க மனைவியோட போனோம்னா அதுக்கு வந்து தனிமையும் இருட்டும் வேணும். அங்க தனிமையும் கிடைக்கல, இருட்டும் கிடைக்கல. என்ன தனிமை என்ன இல்லைன்னாக்க நான் எங்க இருக்கேன்னா அங்க எங்கூட பெருமாள் இருக்கான். நான் தனிமை எங்க இருக்கு, அவன் எங்க இருக்கான்னா ஒளியும் இருக்கும். அதனால தனிமை இருட்டு இல்லாத நான் எப்படி இல்லற வாழ தொடங்குறது அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்குமானால் நம்ம தப்பே பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் திருப்தியாகவும் இருக்கும். முயற்சி பண்ணணும். உடனே முடியுமா அப்படின்னாக்க எனக்கு சொல்யூஷன் தெரியாது. ஆனா முயற்சி பண்ணலாம். அதுக்கு அவ்வளவுதான். உலகத்துல எத்தனையோ பொருள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம், இங்க எத்தனை பொருள் உங்களுக்கு வேண்டாது இருக்கு பார்க்கலாம். வேண்டிய பொருள் தேவையில்லை. இது இல்லைன்னா என்ன ஆகும்? சப்போஸ் இந்த பொருளை வாங்கணும்னு அபிப்பிராயப்படுறாங்க, சப்போஸ் வாங்கலைன்னா என்ன ஆகும்? வேர்ல்ட் வில் நாட் கம் டவுன், ஒன்றும் ஆயிடாது. இத்தனை நாள் அது இல்லாமல் இருந்திருக்கோம் நம்ம. ஸோ வி கேன் புல் ஆன் வித்அவுட் தட். அந்த மாதிரி எண்ணம் ஒவ்வொரு பொருளையும் வந்ததானால் நமக்கு ஓரளவுக்கு உலகத்தினுடைய ஆசை இருக்கும். இது இல்லைனாக்க இது வந்து நம்ம இழுத்துன்னு தான். அதே மாதிரி ஒரு எக்ஸசிவான பாசம், நம் பிள்ளை பொண்ணு பேரன் பேத்தி இது வகைராக்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தெரியும். ஓரளவுக்கு மேல பாசம் வைக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு தப்பு தான். வச்சோம்னாக்க நாளைக்கு யார் எப்போ போவான்னு சொல்ல முடியாது. இப்போ போனாக்க நமக்கு பெரிய 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 இடியா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம வந்து மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவோம், ஒழுங்கா செய்ய மாட்டோம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்க முடியும் தான். அதையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வரக்கூடியலாங்க. அதனால எதுலேயும் ஓவரால் ஒரு பாசம் வைக்கிறது தப்பு. இந்த ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது கொஞ்சம் சிரமம். முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டே இருந்தால் ஒரு சமயம் கிடைக்கும். சுவாமி இன்னைக்கு காலகட்டத்துல அடியன் பார்த்துட்டு இருக்கிறத சொல்றேன் சுவாமி. இப்பெல்லாம் வந்து யாரும் வந்து ரொம்ப அடியன் இப்ப இருக்கிற ஜெனரேஷன், அதாவது பசங்களாகட்டும் இல்ல எல்லாரும் வந்து ரொம்ப டிஸ்டன்டா தான் இருக்கா சுவாமி. இந்த நாட் லைக் சோ அட்டாச்சாலாம் இருக்குதுல்ல. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி பிரைவசி, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி மொபைல், அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம், அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் ப்ரெஃபரன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நீர்த்துண்டே வர்றதை வந்து அடியன் வந்து அப்சர்வ் பண்றேன் சுவாமி இப்ப இருக்க காலகட்டத்துல.
இட் இஸ் நாட் லைக் பிஃபோர் நோ சோ மச் அட்டாச்ட். அது ரொம்ப அந்த ஆதஸ்தமா வாழறது அந்த நிலையெல்லாம் மாறி இருக்குன்னு தெரியறது சுவாமி. பட் ஒன்லி பேரண்ட்ஸ் நோ தே ஆர் சோ அட்டாச் டு த சில்ட்ரன். மேபி அவங்க வந்து கொஞ்சம் வந்து தேவரீர் சொன்னது வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோன்றது சுவாமி. அதான் சும்மா சுவாமி, ஜஸ்ட் ஒப்பீனியன் பையனுக்கு சுவாமி. பையனுக்கு வேணா அப்பா மேல அட்டாச்மெண்ட் காட்டலாம், அப்பாவுக்கு பையன் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா? அதான் சொன்னேன் சுவாமி. அது வந்து நீங்க ஆமா, நினைக்க மாட்டீங்களா? அதெல்லாம் பேரண்ட்ஸ் ஆமா பேரண்ட்ஸ் ஷுட் தான். அதான் என்ன இந்த பையன் இப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டே இருக்கான், என்ன இந்த பையன் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறான் நினைக்கிறது இல்லையா? நம்ம ஆமா ஷூர் சுவாமி. அதான் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் செப்பரேட் சஃபரிங். என்டிட்டி எப்படி நினைக்க மாட்டோமே நம்ம. அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி வயசாக இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டே வரணும். பகவான் பார்த்துக்கலாம். நான் எப்படி பகவானுடைய குழந்தையோ அதே மாதிரி என் பிள்ளையும் பகவானுடைய குழந்தை தான். ஸோ அவனை பார்க்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம். நான் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. நான் வாயால் சொல்கிறேன் எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துருமா இருந்தா இருக்கும். நம்ம இப்போ டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிட்டார். அது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் அவர் போய் நாளாச்சு. என் மனசு கனமாக தான் இருக்கு. ஏன் என்னமோ அவர்கிட்ட ஒரு 4-5 வருஷம் பழகியிருக்கோம். அதுதான் இது வந்து இந்த உலகத்தில் ஒரு நியதி. வேற வெற்றி என்ன சொன்னீங்க? நல்லா சமரைஸ் பண்ணி என்ன சொன்னீங்க? வெரி குட். வெற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த அந்த பாசுரத்தை உலக மக்களுக்கு உபதேசம்னு வருமா, ஆசை வாய் சென்ற சிந்தையாராகி அதை ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க. கூடி கூடி ஆமா கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஒரு பாடையில் இட்டு இப்படி சொல்லிடுவாரு. நரி படை எல்லாம் வந்து போய் ஒரு பாகுடம் போல அப்படின்லாம் வரும். ஆமா கோடி மூடி இல்ல கோடி மூடி. இப்போ நம்ம இன்னைக்கும் அந்த வார்த்தை இருக்கு, கோடி கோடி போடுறதுன்னு இருக்கு இல்லையா? கோடி மூடி எடுப்பதன் முன்னம் பாரு. ஆமா, கோடிய தலையோட மூடி எடுத்துருவோம்ல. ஐயோப்பா பயங்கரமான பாட்டு இது. இத பார்த்துட்டும் மனுஷனுக்கு வந்து ஆசையோ இல்ல ஏதாவது வருதுன்னா அது வந்து இவரை மாதிரி இப்படி ஒரு இதா சொல்லவே முடியாது. அவர் வேற மாதிரி சொல்லுவாரு. யாரு அதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க வெற்றி, திருமங்கை ஆழ்வார் சொன்னது. ஏன்னா அவர் வந்து ராஜா இல்ல, அதனால அந்த பெண்கள் அது இது அது மாதிரி இப்ப சொல்லுவாரு அவரு. அவர் வந்து இங்க ஃபீல் பண்ண சொல்றாரு. அவர் திருமங்கை ஆழ்வார் இங்க எந்த மங்கையருக்கு அவர் நிறைய வாரி வாரி கொடுத்து அவளெல்லாம் இவங்க அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கு மாதிரி காமிச்சுட்டு இருந்தா, இப்ப அவருக்கு எது செல்வம் இல்லை, போயிடுது, வயசும் ஆயிடுத்து. இப்ப போனாக்க எந்த இங்க வரீங்க, இப்ப என்ன வயசானியா உங்களுக்கு இருமிட்டு இருக்கு. சுவாமி ஃப்ரீஸ் ஆயிட்டாரா? ஆக எல்லா லெவல்லையும் பாத்தீங்கன்னாக்க இந்த உலகத்துல இருந்துச்சுமே அது கஷ்டமா இருக்கும் ஆசை வச்சோம்னாக்க. ஏன்னா கையில பணம் இருக்கிற மட்டும் எல்லா ஆசையும் நிறைவேறும். பணம் இல்லைன்னா யாரும் சீந்த மாட்டாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. அவர் பெரியாழ்வா சொல்றதுனாக்க மேல் உலகத்துக்கு போச்சு உனக்கு என்ன உணவுன்னு சொல்லு, இங்கேயே இந்த பிரச்சனை இருக்கு, அப்புறம் அங்க போனாக்க. அதனால முயற்சி பண்ணுவோம், நம்ம எல்லாருமா சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு. நடக்கிறதெல்லாம் அவன் செய்யறான். அது முதல்ல அவங்ககிட்ட பொறுப்பு விட்டுடுவான். பொறுப்பு விட்டுட்டு அவன் என்ன பண்றானா என்ன பண்றான் அதை நம்ம ஏத்துக்கலாம். நமக்கு ஃபியூச்சர்னா நமக்கு யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எனக்கு தான் ஜோசியம் பார்த்தாலும் ஜோசியெல்லாம் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஜோசியெல்லாம் நம்ம வாழ்நாளை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் அவனுக்கு என்ன, அவனை நம்பிட்டு விட்டுட்டோம்னாக்க, பொறுப்பு அவங்ககிட்ட விட்டுட்டோம்னாக்க, அதான் பரநியாசம் சரணாகதி, அதான் அவன்கிட்ட விட்டுட்டோம்னாக்க அவன் நம்ம நல்ல வழியா நடத்தட்டும். நல்ல வழி காட்டுனாக்க நான் நேராக ஆப்போசிட்டா ஓடி போவேன். அப்படி இல்லாம என்னை சுண்டை பிடிச்சிட்டு போய் அந்த வழியா கூட்டிட்டு போ அப்படின்னு கொஞ்சம் தான் சரியா. வேற வெற்றி ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட. என்னன்னா நீங்க அந்த பாதத்தை வந்து நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் அதோடைய சாரத்தை நீங்க சுருக்கமா தான் நீங்க எடுத்து சொல்றீங்க, எல்லாத்தையும் சொல்றது. ஆனா அதோடைய கண்டென்ட் அதுல அந்த சாரத்தை வந்து நீங்க கரெக்டா ஒரு கிறிஸ்பா நீங்க சொல்லிடுறீங்க. அது ரொம்ப உங்கள்ட்ட ரொம்ப உதாரணத்தோட சொல்றாரு. ஆமா, உதாரணம் அது கரெக்டா கொண்டு வந்து. ஆமா, நல்லா இருந்தது உங்களுடைய இது வந்து. ரொம்ப நாங்களுமே அது நல்லா, ஏன்னா அப்படி வளவள அது இதுன்னு சொல்லாம என்ன இருக்கோ அதுக்கு சரியான ஒரு உதாரணம், அது நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுடைய உரை இருந்தது. ரொம்ப நன்றி. அப்புறம் உமா சொன்னாங்க இந்த மாதிரி
இப்படியெல்லாம் பாட்டு இருக்கு, இத பார்த்து மக்கள்லாம் இன்னும் ஆனா எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரல இல்லையா? எல்லாம் இப்போ அது ஓரளவு இது வந்து தேடி படிக்கிறவங்க தான். மத்த எல்லாருக்கும் ரொம்ப அத இப்போ எண்ணம் வந்து தெரிஞ்சா அப்படியே மேபி மனசுல பதறும். அப்பா, அந்த பாட்டு அந்த இது பாத்தீங்கன்னா அப்படியே பதற மாதிரி இருக்கும். அப்படியே பயங்கரமா இருக்கும் அந்த பாட்டு. அது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சனும் அவர்தான். அதுவும் அவரு ஆமா. சொல்றாரு. அடுத்த அடுத்த இதுலயே வந்துரும் அதுவும். ஜமீலா அம்மா, நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க இப்ப சொல்றல இந்த பாட்டை படிக்கணும், ஆழ்வார் பாட்டை எல்லாம் படிக்க வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இல்லையோ, சினிமா பாட்டு இருக்கு இல்லையா, அதுலயே அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோமே. சொல்றேன் இல்லையா, அது இறந்தவன் சொல்லுங்க. சுமந்தவன் இறந்துட்டான், இதை எண்ணி பார்க்க இருப்போதும் மறந்துட்டான்னு சொல்றது இல்லையா. கரெக்ட். அது திருக்குறள் தான் சொல்றது. நெருநாள் உலகோடு இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த உலகு. உலகத்துக்கு என்னடா பெருமைனாக்க, நேற்று இருந்தா இன்னைக்கு இல்லை, அதான் பெஸ்ட் அப்படின்னு. இதை நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. டே இன் அண்ட் டே அவுட் நம்ம பார்க்குறோம். இன் ஸ்பைட் ஆஃப் இட் நமக்கு ஆசை விட மாட்டேங்குது. இதுக்கு மேலே எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு இப்படி பறந்துட்டு இருக்கு மனசு. அதுதான் ரொம்ப கஷ்டம். மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு தான் அது முடியும். ஓரளவுக்கு ஆசை இல்லாமல் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கு மேலேங்கிற எண்ணம் இல்லாமல் வந்தால் தான் சரியா. சுவாமி சரி, உங்களுக்கு சுவாமி வெற்றி இதுக்கு ரொம்ப ரிலவெண்டா சுவாமி இதுக்கு இதுக்கு ரிலவெண்டா வந்து இல்ல சுவாமி, இதுக்கு ரிலவெண்டா வந்து ஒரு புரந்தரதாசருடைய பாடல் கன்னடால வரவும் சுவாமி. அது என்ன, யாரு ஒரு பக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக விஷயத்துல சாக்குனா போதும்னு அர்த்தம். சோ யார் ஆமா ஒருத்தனுக்கு சாக்கு அப்படின்னு இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் பகவத் விஷயம் பேக்கு அப்படின்னு, பேக்குனா வேணும்னு அர்த்தம். யார் ஒருத்தனுக்கு ஆமா வந்து ஆமா இந்த லோக விஷயம் போதும் அப்படின்னு சொல்றானோ அவனுக்கு மட்டும்தான் பகவத் அனுபவம், பகவத் விஷயம் வந்து வரும் அப்படின்னு ரொம்ப அழகா ஆமா. இருக்கும் அந்த பாசுரம் அவர் பாடுறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சுவாமி. இதெல்லாம் ரொம்ப இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் சுவாமி ஆக்சுவலி. வெற்றி சொன்னீங்க ரொம்ப தெளிவா இருந்தது. அப்படியே அது அப்படியே ஒரு சுருக்கமா ஒரு இது மாதிரி கொடுத்தீங்க, ஒரு நட்ஷெல் இருந்தது மாதிரி. அது வந்து அப்படியே எசன்ஸ் கொடுத்தது. ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் இது நீங்க வந்து ஒரிஜினல்ல படிக்கணும். இதை வந்து எம்பெருமானாருடைய இதை சீபாஷியத்தை ஒரிஜினல் படிச்சீங்கன்னாக்க நல்லா விவரமா தெரியும். அதை படிக்கச்ச என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அவர் அப்படியே என்ன பண்றான், அவன் வந்து மட்டை வச்சு கடையிற மாதிரி, தயிரை கடையிற மாதிரி இதுல உடம்புல இருந்து கடையிறான, கடைஞ்சா அதை ஆத்மா வெளியில் இருக்கிறான். அது நான் சில சமயம் பார்க்குறோம். சில பேர் அந்திம காலத்துல பாத்தீங்கன்னாக்க அவ பண்ற பாடு படுத்துற பாடு பாத்தீங்கன்னாக்க உடம்பு கொண்டு கோணல்லாம் அது உண்மையே தோன்றது. படிக்கணும் சுவாமி, உங்களுடைய ஆசீர்வாதத்தோட. சரியா, உங்களுடைய ஆசீர்வாதம் படிக்கலாம் சுவாமி. தமிழ்ல வந்து இந்த அவரோட எம்பெருமானோட வாக்கு இதுல அப்படியே மொழிபெயர்ப்பு ஏதாவது இருக்கா? இங்கிலீஷ்ல தான் நான் பார்த்திருக்கேன். அடியன் பண்ணிருக்கேன், பண்ணிட்டு அதுவே சுருக்கம் தான் இது. ஓ, அது அவ்வளவு பெருசு பண்ணி அது இது ரொம்ப அழகா இருக்கு. ஓ, 1700 பக்கத்துக்கு வருது. அதைத்தான் சுருக்கி இந்த இது ஒண்ணு இதுல ரிலவெண்டா இருக்க மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. அதனால அது அது சம்ஸ்கிருதத்திலே படிக்கணும். தமிழ்ல படிக்கலாம் கோர்ஸ், ஆனா சம்ஸ்கிருதத்துல படிச்சாதான் இந்த ஆர்குமெண்ட்ஸ் முதல் சூத்திரத்துக்கு இருக்கிற ஆர்குமெண்ட்ஸும் இந்த பின்னால் இருக்கக்கூடிய நிலைகளை டிஸ்கிரைப் பண்றோம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் அந்த 1700 பக்கங்களும் புக்கா இருக்கா சுவாமி? அதுவும் இருக்கு. அப்படியா? அது எதுவும் டிஜிட்டலைஸ் பண்ணல? பண்ணிட்டார், வெங்கி பண்ணிட்டார். ஓ இருக்கா? அது கிடைக்குமா அது? வெங்கி கிழங்கு எடுக்கு. ஓகே ஓகே சுவாமி. ஜமீலா மேடம் எதை கேக்குறாங்க? சாரி. ஆக்சுவலா எப்படி இருக்குன்னாக்க ஒரு டைரியில எழுதியிருக்கேன். டைரியில உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போற ஒரிஜினலா டிரான்ஸ்லிட்டரேஷன் பண்ணி எழுதியிருக்கேன். சம்ஸ்கிருத தமிழ்ல எழுதியிருக்கேன். இந்த பக்கம் அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கேன். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்க என் எழுத்து பிரம்மலிபி மாதிரி இருக்கும், படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சமயத்துல எனக்கே படிக்க முடியாம இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அதான் பிரச்சனை. சுபத்ரா ஏதோ சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்கம்மா. அந்த புக்கு கிடைக்குமான்னு கேக்குறதுக்கு தான் கேட்டேன். சுவாமி இது மட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க வெங்கி. சுவாமி முடிஞ்சா எங்களோட பகிர்ந்துக்கோங்க சுவாமி. அது அந்த புத்தகம் முடிஞ்சா அந்த புக்கை எங்களுக்கும் ஷேர் பண்ண முடியும்னு பாக்கலாம்.
கேட்க அதை வெங்கி கேட்கணும். அட் பிரசன்ட் இஸ் சுவாமி அவுட் ஆஃப் அப்புறம் குவார்டர். இங்கிலீஷ்ல வந்து ஃபுல் ஸ்ரீபாஷ்யம்னா யாரோடது படிக்கலாம் சுவாமி? டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல. டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லையா? இங்கிலீஷ்ல வந்து ஆமா. ராமகிருஷ்ணாவிடம் போட்டிருக்கோம். ராமகிருஷ்ணாவிடம் போட்டிருக்கல சில கோளாறுகள் இருக்கு. ஏன்னா அவ சரிங்க வந்து சுவாமி. நோயிங்கிலி அபசூத்திராதிகாரம் பார்த்தோம் இல்லையா, அது விட்டுருக்கா. ஆமா. ஏன்னா ஓ. அவ கொஞ்சம் இந்த நமக்கு இப்ப இந்த கண்டிஷனுக்காக அது வேண்டாம் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டு அது விட்டுருக்காரு. அதே மாதிரி அது ம். இன்னும் அவ டிரான்ஸ்லேட் பண்ண எல்லாரும் அவ அத்வைத சுவாமியார்கள். அதனால கொஞ்சம் அத்வைதத்தில் அந்த பயஸ் கொஞ்சம் இருக்கும். பட் ரியல் டிரான்ஸ்லேஷன் வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னாக்க அதுல போக முடியாது. இங்க இதுல வைஷ்ணவால நிறைய பேர் இருக்கா. ஆனா பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்க எல்லாரும் மணிப்பிரவாளத்தில் தான் இருக்கு. அதுக்கு சம்ஸ்கிருதமே தேவையில்ல போல் இருக்கும். சமயத்தில் பார்த்துருக்கேன். ஒருத்தர் ஸ்ரீதர் ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த ஆண்டவன் காலேஜை சேர்ந்த ஒருத்தர். அதுலயும் மணிப்பிரவாளம் இருக்கு. நான் மணிப்பிரவாளம் இல்லாம ஓரளவுக்கு தமிழ்லயே பண்ணியிருக்கேன். எங்கேயாவது தவிர்க்க முடியாத இடத்துல அது வந்துனாக்க அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அது அது அந்த நோக்கம்தான் முதல்ல ஏன்னாக்க இந்த வைஷ்ணவ நூல்கள் எல்லாமே பூரா மணிப்பிரவாளத்தில் தான் இருக்கு. மணிப்பிரவாளத்தில் தான் இப்ப யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. நல்ல ஒரு பெரிய கல்ச்சரை நம்ம இழந்துற மாதிரி தோன்றது. அதனால அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ லைஃப் லாங்கா பண்ணிட்டு இருக்கேன். அங்கிருந்து இன்னி மட்டும் தான் வேதாசங்கரம் ஆகட்டும், கத்தியத்திரயம் ஆகட்டும், இதாகட்டும், இப்போ ஸ்ரீபாஷ்யம் ஆகட்டும். அதை தவிர்த்து பிளரோகாச்சாரியோட ரகசிய கிரந்தங்கள் இருக்கு. அதையெல்லாம் மணிப்பிரவாளத்தில் இருக்கு. அதையும் தமிழ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் பண்ணுறது நான் ஒரிஜினலாக எந்த இதுவும் பண்ணலை. எல்லாம் அது டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இட் ஷுட் ரீச் எவ்ரிபடி அப்படிங்கிறது. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. அது கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுவாமி நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இப்போ வந்து நீங்க வேணா கேட்டு பாருங்க வெங்கிய. கேக்குறேன் சுவாமி. வெங்கிய நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். கேளுங்க. எங்கேயாவது கூகுள் டிரைவ்ல போட்டிருந்தாருன்னா அதை நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்க. கூகுள் டிரைவ்ல போட்டிருக்காரு, எதுல போட்டிருக்காரு தெரியாது எனக்கு. இது அத இவர் பாலாஜி, யூ வில் பி மீட்டிங் ஹிம் இல்லையா? அவர் அங்கதானே உங்க ஆபீஸ்ல நீங்க பேசுவீங்க இல்லையா? பாலாஜி நீங்க கேக்குறீங்களா? நானும் கேக்குறேன். ஏன்னா அவர்கிட்ட நார்மல் போன் தான் வச்சிருக்கோம். நீங்க கேளுங்க. நீங்களும் கேளுங்க. நானும் பாலாஜி கேட்டா கிடைக்காது, எனக்கு தெரியும். நீங்க கேளுங்க. அப்படியா? சரி நான் கேக்குறேன். சுவாமி நான் எனக்கு ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். இப்போ 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 ஒரு லௌகீக வாழ்க்கையில ஒரு ஆண் வந்து அவனுக்கும் இந்த குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் இருக்குது. அதனால வர்ற விளைவுகள் எல்லாமே அவங்களும் பாதிக்கத்தான் செய்யுது எல்லாமே. ஆனா ஒரு பெண்ணை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம வயித்துல இருந்து இந்த குழந்தைங்க பிறந்து வர்றதுனால அந்த இயற்கையில இருக்கிற ஒரு பாசம் ஒண்ணு. அப்போ வாழ்க்கையில நடக்கிற எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு இல்லையா? அதனால இப்போ ஒரு ஆணோட பெண் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறா, ரொம்ப பாதிக்கப்படுறா, ரொம்ப துக்கம் எல்லாமே சூழ்ந்துக்கிறது. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இது மாதிரி பற்றற்று இருக்கணும். ரொம்ப அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. ஒரு இது இல்லாம அப்படின்றது வந்து ஆணோட ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயலா தான் இருக்கு. இப்போ நானும் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால சொல்றேன். சோ இத எப்படி சுவாமி நம்ம கடந்து வர்றது? இப்போ நீங்க எல்லாம் இவ்வளவு பாடங்கள் படிச்சாலும் இதுக்கு இதை எப்படி வந்து ஏன்னா உணர்ச்சி நமக்கு அறியாமலே அந்த பாச உணர்வுகள் எல்லாமே இருக்குது. அந்த துக்கங்கள் எல்லாம் அது எப்படி கடக்குறதுன்றதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சுவாமி. இப்போ நீங்க இதுலயே பாத்துக்கங்க, துறவிகள் இருக்கா. துறவிகள் எத்தனை பேர் இருக்கா உலகத்திலேயே பாக்குறோம் இல்லையா? துறவிகள். ஏன்னா அவ்வளவு ஈஸியா பெண்களால பாசத்தை விட்டு தர முடியாது. அது ரொம்ப கஷ்டமான பயன்தான். ஏன்னா இயல்பாகவே தாயின்னு சொல்றவள் எல்லாத்தையும் அன்போடு இருக்கக்கூடியவள் தான். ஆனா அந்த அன்பு கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி போய் பிள்ளை பேரங்கிறது இருந்ததுனாக்க அது சிரமமா இருக்கும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு அது அந்த கூட்டு குடும்பம் இதெல்லாம் விட்டு போச்சுனால இப்ப அது ஓரளவுக்கு குறைஞ்சுனே வருது. ஏன்னா தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய மகன் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவானது ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு. ஆனா சட்டம் வந்துடும், லேட்டர் டைத்துல வந்துடும். ஆனா இன்னொன்னும் இதெல்லாத்தையும் எப்படி விடுறதுங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. தேர் இஸ் நோ ஃபார்முலா ஃபார் இட். அதாவது அவளுக்கு சுச்சுவேஷனை பொறுத்து தான் வருமே தவிர்த்து இதுல வராது. அதுல சில பேர் ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க ஹெட் ஓவர் இயர்ஸ். ஆனா திடீர்னு ஒரு காலத்துல ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்கும், கம்ப்ளீட்டா வெறுப்பா மாறிடும். அது எப்ப மாறுதுன்னு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க
பிரார்த்திச்சுக்கலாம். நம்மளுக்கு பொருத்தமில்ல. ஸ்ரீ வைஷ்ணவத்துல சர்வே ஜனா சுகினோ பவந்து, அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, இந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாமொழி இன்னும் ஒரு நூற்றாண்டு எல்லாரும் வாழணும். நம்ம யார் மேல பாசம் வச்சோம் அவன் நல்லா இருக்கணும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம பாசம் வச்சு நான் பார்க்க போறேன், என் பிள்ளைய நான் தான் காப்பாற்ற போறேன் வேண்டாம். பகவான் விட்டுருங்க. அவன் நல்லா இருக்கணும் தானா சொல்றான். அவனுக்கு மட்டும் இல்லாம உங்க பிள்ளை மாதிரி உலகத்துல இருக்க எல்லா பிள்ளையும் உங்க பிள்ளை, எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும் தானா பெருமாள் பார்த்துக்கிறேன். அது கொஞ்சம் சிரமமான பாயிண்ட் தான். பை பிராக்டிஸ் வர்றது சிரமம் தான், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். நன்றி சுவாமி. ஆனா அந்த நிலையும் கூட பெருமாளே தான் ஏற்படுத்தி கொடுக்கறான் சுவாமி. அதுவும் அவனே ஏற்படுத்தி கொடுக்கறான். இதுக்கு பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த பற்று விடணும்னா அவங்ககிட்ட தான் வந்து பண்ணி ஆகணும். அவன் நம்ம இறுக்கி பிடிக்க எவ்வளவு இறுக்கி பிடிக்கிறோமோ அவ்வளவு இது விட்டு போயிடும் பத்து. அது மட்டும் என்ன ஆகும், அவங்க நான் வந்து என் பிள்ளை நான் தான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறன்னா நமக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படி இல்லை, உன்னையும் அவன் தான் காப்பாத்துறான், உன் பிள்ளையும் அவன் தான் காப்பாத்துறான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்போ வருதோ அப்போ தானே நமக்கு விலகிப்படும். அந்த எண்ணம் வர மட்டும் விலகிப்படும். ஆமா, ஒரு எக்ஸாம்பிள் சுவாமி. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன், 5 பொண்ணுங்க, நான் ஒரே பையன். ரொம்ப பையன்தான் வேணும்னு சொல்லிட்டு பெருமாளை வேண்டி கடைசியா பிறந்தேன். பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு உடல்நல சரியில்லாம போச்சு. ஒரு வயசுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலும் அவங்களுடைய சக்திக்கு மீறி எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடத்துலையும் கூட்டு போய் எப்படியாவது என்னை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு அலைவாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதாவது கரண்ட் எல்லாம் வைப்பாங்க அப்ப காலில். அப்ப அந்த அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் உண்டு. அந்த அது என்னன்னா ஒரு பேட்சஸ் மாதிரி நிறைய பசங்க எல்லாம் அட்மிட் ஆயிருப்பாங்க. எல்லா குழந்தைங்களும் கத்தும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த குழந்தைங்க கத்துறத பார்த்த உடனே நான் கத்த ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னால திரும்ப கத்துறது. இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படும் போதோ இல்லை அதுக்கடுத்து மற்ற உடல் உபாதைகள் வரும்போதோ நான் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஒரு பிறவி போறோம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஸ்ரீபாஷ்யம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வரும். அது அந்த ஒரு அது கொடுக்குறான். அவனாலே நம்ம கஷ்டப்படுறதுல நமக்கு பெரியவரா கஷ்டப்படுச்சு பார்த்தா அது உண்மை சிரமமா இருக்கு. நமக்கு நம்ம கஷ்டப்பட்டா பல கட்சியும் தாங்கிடலாம். நமக்கு ரொம்ப வேண்டிய கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப தாங்குறது கஷ்டம். அதே மாதிரி தான் பெரியவங்க இருக்குச்சு, சின்னவங்க இறந்து போனாங்கன்னாக்க ஒரு மனசு சிரமம் தான். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு லௌகிகத்தில் அப்படி இருக்குதான் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் மீறி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். அதெல்லாம் நம்ம தியரட்டிக்கலா சொல்லாம இது ப்ராக்டிக்கலா சொல்றச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இத்தனைக்கும் எங்க அம்மா படிக்காதவங்க, அவங்க நிலவிய மீறி அந்த வார்த்தை அவங்க வாயில இருந்துட்டு வரும், எனக்கு இந்த ஒரு பிறவி போறோம் அப்படின்னு. எப்படி அவங்களுக்கு அந்த ஞானம் வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ப்ராபப்ளி பெருமாளே அவங்க மனசுல அந்த இதை வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கா, பிறவி மேல இருக்க வெறுப்பை. வேற எனி டவுட்ஸ்? ரைட், முடிச்சுக்கலாமா? ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழை சரணம், ஆச்சாரியன் திருவிழை சரணம், தஸ்மை ராமானுஜாய நம பரமயோகினே அடியன் தாசன் சுவாமி சேவிச்சு. நன்றி.